ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளால பரபிரம்மனே நமஹ. போன உபன்யாசத்திலே வசிஷ்டன் போய் பிரார்த்திக்க சரஸ்வதி அப்ப கூட கோபம் தணிஞ்சு யாகசாலைக்கு வரல அப்படின்னு பார்த்தோம். அந்த சமயத்திலே அசுரர்கள் போய் சரஸ்வதிய மேலும் கோபமாக்கி விட்டா அப்படின்னு பார்த்தோம். நம்ம இல்லாம நம்மளை விட இளையாளா இருக்கக்கூடிய இரண்டாவது பத்தினியான சாவித்திரியை கொண்டு யாகம் பண்றா அப்படின்னா நமக்கு அது அவமானமாச்சே. ஆகையினால அந்த யாகத்தை நடக்க விடாம பண்ணணும்னு சரஸ்வதியானவள் வேகவதின்னு சொல்லக்கூடிய நதியாக பெருகி ஆர்ப்பரித்து வந்து யாகசாலையை அழிக்க முற்படுகிறாள் அப்படின்றது 12வது பாசுரத்தினுடைய விஷயம். அதை இப்ப பார்க்கணும். அதுக்கு முன்னால போன பாசுரத்திலே காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வன் அப்படின்னு பார்த்தோம். வேதத்தை கொண்டு வஞ்சகம் பண்றவா, ஏமாத்துறவா, கபடத்தனம் பண்றவா அவளுக்கு பெருமாளுடைய சேவை கிடைக்காது, அவ பெருமாளை நேரம் சேவிக்க முடியாது, பெருமாளை அடைய முடியாது அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம். வேதத்தை கொண்டு பெருமாளை மகிழ்விக்கிறதோ, பெருமாளை ஆராதிக்கிறதோ, பெருமாளை சேவிக்கிறதோ அதெல்லாம் சரி சுவாமி. அது என்ன வேதத்தை கொண்டு பெருமாளை ஏமாத்துறது? கைதவம் அப்படின்னா வஞ்சனை, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். வேதத்தை கொண்டு என்னமா பெருமாளை ஏமாத்த முடியும், அதுல என்ன வஞ்சனை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சுவாமி தேசிகனுடைய வாயாலேயே ஒரு பதில் கிடைக்கிறது. சுவாமி தேசிகன் வேற ஒரு பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். இந்த கைதவம் அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் டெபினிஷன் சாதிக்கிறார் சுவாமி. எனதென்பதும் யான் என்பதும் இன்றி தனதென்று தன்னையும் காணாது உனதென்று மாதவத்தால் மாதவர்க்கே வன்பரமாய் மாய்ப்பதனில் கைதவத்தான் கைவளரான் கான் அப்படின்னு சுவாமி தேசிகனுடையதான ஒரு ஆச்சரியமான பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இந்த ஒரு பாசுரம் தெரிந்து கொண்டாலும் கூட ஒருத்தன் இந்த சம்சாரத்தை கடந்து மோட்சம் போயிடலாம். அப்பேற்பட்டதான பாசுரம். எனதென்பதும் யான் என்பதும் இன்றி. இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா கைதவத்தான் கை வளரான் கான். கைதவத்தான் அப்படின்னா ஃப்ராடு பண்றவன், ஏமாத்துறவன், வஞ்சனை பண்றவன். கை வளரான் அப்படின்னா தேர மாட்டான், முன்னேற மாட்டான், வேலைக்காக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். கைதவத்தான் கை வளரான் கான். பெருமாள் விஷயத்துல ஃப்ராடு பண்றவன், ஏமாத்துறவன், விளங்க மாட்டான், மோட்சத்துக்கு போக மாட்டான், அவனுக்கு நல்ல கதி கிடையாது, தெரிஞ்சுக்கோ, கான் தெரிந்து கொள் அப்படின்னு சாதிக்கிறார். இவ்வளவு ஸ்திரமா சாதிக்கிறாரு. அந்த கைதவம்னு சொல்லக்கூடியது பெருமாளை வஞ்சிக்கிறதுன்றது என்னது அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனதென்பதும் யான் என்பதும் இன்றி. எனது அப்படின்னா மமகாரம், என்னுடைய ஞானம், எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் படிச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, நான் இத்தனை லட்சங்கள் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உழைப்பு இத்தனை வாங்கியிருக்கேன், இத்தனை சொத்து வாங்கியிருக்கேன், என் பசங்களை எல்லாம் இத்தனை தூரம் பெருசா கொண்டாந்து விட்டேன், என்னுடைய ஞானத்தினாலதான் நான் இன்னைக்கு இந்த வசந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு பகவான் தனக்கு பிச்சையாக போட்ட வஸ்துக்களை எல்லாம் தானே சம்பாதித்துக் கொண்டதாக நினைக்கக்கூடியதான மமகாரம், இது என்னுடையது என்கிற அபிமானம். எல்லாம் பெருமாள் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அந்த வஸ்துக்கள்லாம் நாம இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பினாமி, அவ்வளவுதான். சொத்துக்கள் அப்படின்னு நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. நாம இந்த லோகத்துல இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். அந்த சொத்து நமக்கு அப்புறமாவும் இருக்கும், ஆனா நாம இருக்க மாட்டோமோ இல்லையோ. ஆகையினாலே எதையுமே பெருமாள் கொடுத்த அனுகிரகம், அதை அனுபவிக்கிறேன், அது எத்தனை காலத்துக்குன்னு தெரியாது அப்படின்ற புத்தியோட அனுபவித்தால் தப்பில்லை, தோஷமில்லை. அதையே பிரதானமா நினைச்சுட்டு அதுவும் நான் சம்பாதிச்சதுன்ற அகங்காரத்தோட, அதுவும் பெருமாள் விஷயத்துல அப்படி பண்ணக்கூடாது. எனது என்பதும் மமகாரம், எல்லாம் என்னாலதான் அப்படின்னு நினைக்கிறது. யான் என்பதும் இன்றி, நான் தான் அப்படின்ற அகங்காரம், கர்வம், நான் தான் எல்லாம், எனக்கு மேல என்ன இருக்கு, நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் சொல்றோமே, நான் சொல்லக்கூடிய அகங்காரம். எனது அப்படின்றது மமகாரம், என்னுடையது அப்படின்ற மமகாரம். யான் அப்படின்னா நான் சொல்லக்கூடியதான அகங்காரம். அப்போ
மமகாரம் அகங்காரம் ரெண்டும் இல்லாமல், எனதென்பதும் யான் என்பதும் இன்றி அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் தனது என்று தன்னையும் காணாது இந்த ஆத்மா நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? எனக்கே தான் சொந்தம். நானே தான் எல்லாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னுடைய ஞானத்தாலே, என்னுடைய சக்தியாலே, என்னுடைய பலத்தாலே, என்னுடைய திறமையால தான் எல்லாம் நடக்கிறது. எனக்கு நான் தான் எஜமானன், எனக்கு நான் தான் சுவாமி, இந்த ஆத்மாவானது என்னுடையது அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை தனக்கு சொந்தம்னு நினைக்கிறானே, தனது என்று தன்னையும் காண்கிறானே, அது கூடாது. அதுக்கு ஆத்ம அபகாரம்னு பெயர். திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்றச்ச, ஆழ்வார் திருடினார், கொள்ளையடிச்சார் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ, சரித்திரத்துல சொல்றார். இங்க போனார், அதை திருடினார், அங்க போனார், அதை திருடினார், கொள்ளையடிச்சார், வழிப்பறி பண்ணினார், எல்லாம் கூட பகவத் ஆராதனத்துக்கும் பாகவதர்களுடையதான ததியாராதனத்துக்கும் தான் பண்ணினார் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆழ்வார் திருடினார், களவு பண்ணினார், அதனால் ஆழ்வார் கல்வன் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ. ஆனா வியாக்கியாத்தாக்கள், திவ்ய பிரபந்த வியாக்கியாத்தாக்கள்லாம் என்ன தெரிவிக்கிறா அப்படின்னா, பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கல்வன் அப்படின்னு சொல்றது எதை வச்சு அப்படின்னா, திருட்டிலேயே பெரிய திருட்ட பண்ணினார். அது எதுனா ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடிய களவு. அப்போ கல்வன் அப்படின்னா என்ன கல்வன்? பணத்தையும் பொருளையும் திருடன் அர்த்தம் இல்ல, ஆத்மாபகார கல்வன். அதாவது தன்னுடைய ஆத்மா தனக்கே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டு, ஆழ்வார் முதல்ல ஆரம்ப பாசுரங்கள் எல்லாம் தெரிவிப்பது போல பணம், பொருள், பெண்கள் அப்படின்னு இந்த மாதிரி அழியக்கூடிய இன்பங்களே சாஸ்வதம்னு நினைச்சுண்டு, அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுண்டு, தான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட கூட எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்துவை தனக்கு சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாரே, எப்படி இன்னொருத்தரோட வஸ்துவை நமக்கு சொந்தம்னு நினைச்சா அது களவுன்னு சொல்லக்கூடிய திருட்டுத்தனமோ, அதுபோல எம்பெருமானுக்கு சொந்தமான தன்னுடைய ஆத்ம வஸ்துவை தனக்கே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவராகிய கல்வன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா பெரியவாள்லாம். அப்போ திருட்டிலே எது பெரிய திருட்டுன்னா, பெருமாளுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டிய, பெருமாள் தாயாரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய நம்முடைய ஆத்மாவை நம்மளதுன்னு நினைச்சுண்டு நம்ம இஷ்டத்துக்கும் ஆடுறது, ஆட்டம் போடுறதுதான் பெரிய களவு. சொல்ல போனா சுவாமி தேசிகன் ஸ்தேயா விரோதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணினார். நம்மளுடைய தௌர்பாகியத்தினால் அந்த கிரந்தம் காணாம போயிடுத்து, தொலைஞ்சு போயிடுத்து, லுப்தம் மறைஞ்சு போயிடுத்து. ஸ்தேயம் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். ஸ்தேயா விரோதம் அப்படின்ற கிரந்தத்தை எப்படி பிரிக்கணும்னா, ஸ்தேய அவிரோதம்னு பிரிக்கணும். ஸ்தேயம் திருடுதல், அவிரோதம் அப்படின்னா விரோதம் இல்லாததுன்னு அர்த்தம். அதாவது திருமங்கை ஆழ்வார் திருடவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த கிரந்தத்துக்கு. இந்த கிரந்தம் திருமங்கை ஆழ்வாரை பத்தி சுவாமி தேசிகன் பண்ணின கிரந்தம். திருமங்கை ஆழ்வார் திருடவில்லை அப்படின்னு கிரந்தமே பண்றார் சுவாமி. அப்படின்னா என்ன? ஸ்தேயா விரோதம் அப்படின்னா அது திருட்டாகாது, அவர் என்ன பண்ணினாரோ அது திருட்டு கிடையாதுன்றார். இத திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழிக்கு வியாக்கியானம் பண்ணின ஸ்ரீமத் அபினவ தேசிக உத்தமூர் சுவாமி வாட்ச வீரராகவாரிய மகாதேசிகனுடைய பிரபந்த ரக்ஷை உரையிலே சேவிக்கலாம். பெரிய திருமொழி வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னால அவதாரிகையில திருமங்கை ஆழ்வாருடையதான சரித்திரத்தை, அவருடைய மகிமையை உத்தமூர் சுவாமி சாதிச்சுட்டு வர்றார். அப்போ ஆச்சரியமா சுவாமி தேசிகனுடைய மறு அவதாரம்னு சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்த உத்தமூர் சுவாமி அபினவ தேசிகன் ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை அடியொற்றிய கேள்வி. சுவாமி, எது திருடு? மத்தவாளுடைய வஸ்துவை தான் எடுத்துக்கிறதுக்கு தானே திருட்டுன்னு பேரு. ஆனா ஆழ்வார் என்ன பண்ணினார்? கொள்ளையடிச்சாரோ, இங்க இருந்து எடுத்தாரோ, அங்க இருந்து எடுத்தாரோ, எல்லாத்தையும் யாருக்கு செலவு பண்ணினார்? பகவான் விஷயமாக பெருமாளுக்கு மண்டபம் கட்டுறேன், மதில் கட்டுறேன், பகவானுடைய அடியவர்களான பாகவதோத்தவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாதம் போட்டாவால ஆதரிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு தானே பண்ணார். இவர் கத்தியும் வாலையும் காட்டி மிரட்டி வசூல் பண்ண பணத்தை வச்சுண்டு இவருடைய ஆமடியா பசங்கோன்னு அவா சந்தோஷமா வாழ்ந்து காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிருந்தாருன்னா பரவாயில்ல, தப்பு, திருடுன்னு சொல்லலாம். பகவானுக்கும் பாகவதாலுக்கும் செலவு பண்றார், அதை எப்படி திருட்டுன்னு சொல்றது? சரி, அப்ப கூட தன்னுடைய பணத்துல பண்ணலையே, மத்தவாளுடைய பணத்தை தான் அபகரிச்சு பண்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எதுன்னா மத்தவாளுடைய பணம்? இங்க பெருமாளுடையது கிடையாதுன்னு சொல்லும்படியா ஒரு வஸ்துவை காட்டுங்க இந்த லோகத்துல. இந்த லோகம் இல்ல, எந்த லோகத்துக்கு வேணாலும் போலாம். இது பெருமாளுக்கு சொந்தமான வஸ்து கிடையாது, இவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு ஏதாவது ஒரு வஸ்துவை காட்டுங்க பார்க்கலாம்.
இந்த லோகத்துல என்னென்ன உண்டோ அதெல்லாம் பெருமாளுடையதுதான். யானும் நீயே எனதன்றி இன்மையின் அப்படின்னு மும்மணி கோவையில சாதிச்சார் சுவாமி. நான் என்னென்னலாம் என்னுடைய சொத்து என்னுடைய பிலாங்கிங்ஸ் வச்சுட்டு இருக்கனோ அதெல்லாம் கூட நீதான். ஏன் தெரியுமா? எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் நீ அந்தர்யாமியா இருக்க, அதுக்குள்ள எல்லாமும் நீ இருக்க, அதனால அதெல்லாம் நீதான். அதே மாதிரி இந்த லோகத்திலே உன்னுடைய சொந்தமான வஸ்து அல்லாததுன்னு ஒண்ணு கிடையாது. என் உள்பட இருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் என்ன, உயிர் இல்லாத ஜடப்பொருள்கள் என்ன, எதெல்லாம் செல்வம் ஐஸ்வர்யம் சொத்துன்னு சொல்றோமோ அதெல்லாம் உன்னோட தானே. நீ தானே படைச்ச, நீ தானே எல்லாத்துக்கும் சுவாமி. சுவாமின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுவம் அப்படின்னா சொத்து, சுவாமின்னா அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அர்த்தம். எல்லா சொத்துக்கும் ஒரே சுவாமி தாயார் பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படி இருக்கிறச்ச ஆழ்வார் எதை எடுத்தார்? இவனுடைய பணத்தையே எடுத்து இவனுக்கு கோவில் கட்டினார், இவனுக்கு கோபுரம் கட்டினார், இவனுக்கு மண்டபம் கட்டினார், இவனுடைய அடியவர்களான பாகவதாலுக்கு சாதம் போட்டார். அப்ப அவர் என்ன தப்பு பண்ணிருக்கார்? சாஸ்திரத்தின் பார்வையிலே பார்த்தால், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சாஸ்திரத்தினுடைய பார்வையிலே இருந்து பார்த்தா பெருமாளுடைய பணத்தை பெருமாளுடைய பொருளை எடுத்து பெருமாளுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிருக்கார். அவர் அதிலிருந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய மனைவி மக்களுக்காக எடுத்துக்கொண்டிருந்தாரானா அவர் மேல தப்பு சொல்றதுக்குன்னு வாய்ப்பு உண்டு. ஆக எடுத்ததும் பகவானுடைய வஸ்துவைத்தான், அதை திரும்ப செலவு பண்ணினதும் பகவானுக்கும் அவனுடைய குழந்தைகளான அடியவர்களுக்கும் தான். அப்படி இருக்கிறச்ச எண்ணத்தை திருடிட்டார் ஆழ்வார். ஒரு காலத்திலே இவர் ஆழ்வாராவதற்கு முன்னாலே, அதாவது வயலாளி மணவாளரிடத்திலே மந்திரோபதேசம் திருமந்திரோபதேசம் பெறுவதற்கு முன்னாலே இவ்வுலக இன்பங்களிலே இவர் மண்டி கிடந்த போது தன்னுடைய ஆத்மாவை தனக்கே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதாகிய கலவை பண்ணினார் என்று எம்பெருமானுடைய திருவாயாலேயே திருமந்திரோபதேசம் பெற்று அவனுடைய திருவடிகளை தன்னுடைய வாயாலே சுவைக்கும் பாக்கியம் பெற்றாரோ அன்றிலிருந்து ஆழ்வார் அந்த ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடிய கலவை கூட விட்டுவிட்டு இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே சேஷம் என்பதை உணர்ந்து எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானால் அப்படின்னு எல்லாம் சொல்லி எனக்கு எல்லாமே நீதான் என்னைக்கு வாடினேன் வாடி பதிகத்தில 6வது பாசுரத்துல எம்பெருமானே நான் ஒண்ணுமே இல்லை எல்லாம் நீதான் எனக்கு, எம்பிரான் எனக்கு சுவாமி நீதான், எந்தை எனக்கு அப்பா நீதான், என்னுடைய சுற்றம் எனக்கு எல்லா உறவும் நீதான், என்னுடைய வாழ்நாள் நீதான், உன்னை பொறுத்து தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் வாழறேன், உன்னண்ட வரதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு எப்போது தனக்கு எல்லாம் எம்பெருமான் தான் அப்படின்னு உணர்ந்தாரோ அன்னைக்கே அவருடைய ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடிய கலவா அவரை விட்டு போயிடுத்து. இன்னும் எதை வச்சு ஆழ்வார் திருடினார்னு நீங்க எல்லாம் காலத்துக்கும் சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு சுவாமி தேசிகன் சாஸ்திரத்தினுடைய பார்வையில நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதனால ஆழ்வார் பண்ணினது களவாகாது. இப்ப எதுக்கு இதை சொன்னது அப்படின்னா, நிஜமா களவு எதுன்னா நம்முடைய ஆத்மாவை நமக்கே சொந்தம் என்று நினைத்துக் கொள்வதுதான் களவு. சொல்ல போனா பாவங்கள்ல கொடிய பாவம் எதுன்னு சொல்லும் போது தற்கொலை பண்ணிக்கிறது, ஆத்மா ஹத்தி பண்ணிக்கிறது, தன்னை தானே அழிச்சுக்கிறதுன்னு சொல்றோம். ஏன் சுவாமி, இன்னொருத்தனை கொலை பண்றதுன்னா அவனை துடிக்க துடிக்க கொன்னா அது பாவம்னு சொன்னா கூட பரவாயில்ல, தன்னை தானே தானே அழிச்சுட்டான் பாவம், அவன் யாருக்கும் எந்த இம்சையும் பண்ணலையே அப்படின்னா கொலை மகா பாவம் தான். அதை காட்டிலும் பாவம் தற்கொலை. எப்படின்னா இவனுடைய உயிர் இவனுடைய ஆத்மா யாருக்கு சொந்தம்? பெருமாள் பிராட்டிக்கு சொந்தம். பெருமாள் பிராட்டிக்கு சொந்தமான ஆத்மாவை இவன் எப்படி அழிச்சுக்கலாம்? பெருமாள் பிராட்டிக்கு சொந்தமான ஆத்மாவை என்ன வேணாலும் பண்ணக்கூடியதான உரிமை பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே உண்டு. இவனே பெருமாள் பிராட்டிக்கு அடிமையாதான் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் எப்படி இவனுடைய ஆத்மாவை அழிச்சுக்கலாம்? இவன் எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்? ஆகையினாலே தற்கொலைன்னு சொல்லக்கூடியது மகா பாவம்னு சொல்லப்படுறது. ஆக தனதென்று தன்னையும் காணுதல், இந்த ஆத்மா என்னுடையது, இதுக்கு நான் தான் எஜமானன் அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு பெரிய மகா பாவம், மகா பாதகம். அது எனதென்பதும் யான் என்பதும் இன்றி அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் தனதென்று தன்னையும் காணாது, இந்த ஆத்மா எனக்கே சொந்தம், நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, அவனுக்கு கீழ்ப்படிந்தவன் கிடையாது, நான் சுதந்திரன், சர்வ சக்தி உண்டு எனக்கு, பெருமாளாட்டமா நான் என்ன வேணாலும் பண்ண முடியும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராஜா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெருமாளை ஏமாத்துற காரியங்கள். இப்ப ஒரு சுவாமி இருக்கார், அவர்கிட்ட இருந்து ஒரு குழந்தை ஒரு பணத்தை எடுத்துன்னு கொடுத்து, அது அந்த சுவாமிக்கு தெரியும், கண்ணா என் பணத்தை எடுத்துட்டு இருக்க கொடுத்துருமான்னு கேட்கிறார். நான் எடுக்கவே இல்லை தாத்தா, அது என்னோட பணம் தான், எங்க அம்மா கொடுத்தா அப்பா கொடுத்தான்னு அவரை முழுசா ஏமாத்துறது.
இதே மாதிரிதான் என்னுடைய ஆத்மா எனக்கே சொந்தம், நான் அப்படின்ற அகங்காரம், எல்லாம் நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லக்கூடிய மமகாரம், இதெல்லாம் இந்த பெரியவரிடத்திலே இந்த குழந்தை பண்ணக்கூடிய ஒரு அட்டூழியம் தான் நாம பெருமாளிடத்திலே பண்ணக்கூடியதான ஒரு கைதவம், வஞ்சனை. என்னதென்பதும் யான் என்பதும் இன்றி தனதென்று தன்னையும் காணாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, உனதென்று மாதவத்தால் மாதவர்க்கே வன்பரமாய் மாய்ப்பதனில். உனது யாருடையது? பெருமாளுடையது. பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமாள் இருக்காரே, தாயாரும் பெருமாளான திவ்ய தம்பதிகள், அவளுடையதுதான் இந்த ஆத்மா. என்னுடையதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற வஸ்துக்கள், நான் எல்லாருமே பெருமாள் தாயாருடையவாதான். உனதென்று பெருமாளே தாயாரே உங்களோடதுன்னு நினைச்சு, மா தவத்தால், தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை மகிழ்விக்க கூடியது. அந்த தபஸ்லயே உசந்த தபஸ் எது? மா தவம், பெரிய தபஸ் எதுன்னா, இதுவா அதுவா இதுவா அதுவான்னு விசாரிச்சுட்டே போய் கடைசியில எது பெரிய தபஸ் அப்படின்னா சரணாகதி பிரபத்தின்னு வந்து முடியறது சாஸ்திரம். சாப்பிடாம இருக்கிறது தபஸா, யாகம் பண்றது தபஸா, பெருமாள் திருவாராதனம் பண்றது தபஸா, தானம் பண்றது தபஸா, யாகம் பண்றது தபஸா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே போய் வசந்த உத்தமமான தபஸ்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுதல், பிரபத்தியே உயர்ந்த தபஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, தெளிவா தீர்மானமா சொல்றது. அதனால தவம், தபஸ்ல மா தவம், பெரிய தபஸ் எதுன்னா பிரபத்தி. மாதவத்தால், பிரபத்தியால், சரணாகதியால், மாதவர்க்கே, இங்கு மாதவன் அப்படின்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் ஸ்ரீனிவாசன் அர்த்தம். மாதவன், மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டியை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடியவன் மாதவன். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் திருமகள் கேள்வன் அர்த்தம். மாதவனுக்கு இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து நான் உனக்கு அடிமை என்று அனுசந்தானம் பண்ணணும், சொல்லணும். எப்படின்னா மா தவத்தால், சரணாகத்தியின் மூலமா சொல்லணும். ஆச்சாரியனை அடைந்து அவர் மூலமாக மந்திர புரஸ்தர பூர்வமா பண்ணி வைக்கக்கூடிய சரணாகத்தியின் மூலமாக தகுந்த முறையில இந்த ஆத்மா எம்பெருமானே உன்னுடையது, இதை ரட்சிக்கிற பொறுப்பும் உன்னுடையது, நீதான் இதுக்கு மோட்சம் கொடுத்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் மூலமா இந்த ஆத்மாவை கொண்டு சரணாகதியின் மூலமா பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறது, பெருமாள் தாயார் திருவடியில. அதுக்கு மாதவம்னு பெயர். அந்த மாதவத்தின் மூலமாக மாதவனுக்கே, தாயார் பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறவாதான் மோட்சத்துக்கு போவா. அப்படி பண்ணாம முதல்ல சொன்ன 3 காரியம், அகங்காரம், மமகாரம், தன்னுடைய ஆத்மா தனக்கே சொந்தம்னு நினைக்கிறது, இது 3ஐயும் வச்சுட்டு இருக்கிறவா என்னதான் நெத்திக்கிட்டுண்டாலும், என்னதான் பக்தியோட இருந்தாலும், என்னதான் சாஸ்திர சம்பிரதாயங்களின் படி வாழ்ந்தாலும், இந்த 3 தோஷம் இருக்கிறவா, சரணாகதியின் மூலமா ஆத்மாவை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்காதவா, அவ கைதவம் பண்ணுகிறார்கள், ஃப்ராடுத்தனம் பண்றா. அவ கை வளரவே மாட்டா, ஒரு நாளும் அவளால கரை சேர முடியாது, அவ அப்படியே வீணா போக வேண்டியதுதான் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இதுதான் சுவாமியினுடைய ஆச்சரியமான ஒரு ஞானம் பிரதீப. வேதம் அப்படின்றது எவ்வளவு நல்லது சுவாமி, அதை கொண்டு கூட யாரானும் ஃப்ராட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுதான், அது வேற ஒண்ணும் இல்லை. இங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு இன்னொரு இடத்துல ஒரு பாசுரத்தால விளக்கமே கொடுத்திருக்காரு சுவாமி. இப்படி சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள்ல நிறைய அனுபவங்கள் கொட்டி கிடக்கின்றன. சுவாமியினுடைய அனுகிரகத்தோட அந்த பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிற போது நமக்கு புரியும் அதெல்லாம். இப்ப சரஸ்வதியானவள் எப்படி வந்து யாகசாலையை அழிக்கிறதுக்கு புறப்பட்டா அப்படின்னு 12ஆம் பாசுரத்துல தெரிவிக்கிறார், அதை பாக்குறோம். அன்னவடிவால செய்யும் அண்ணனடையால் உயரும் அன்னவரசேரி வருவாள், அத்தனையன் அத்தனையன் உத்திதனயத்திதன புத்தி புரியால், நன்னடை விடா நடமிதென்ன நடவா நடுவு நன்னு குவடேரி இடிவாள், நற்பதிகள் அற்பதிகள் கற்புரலவற்புதமருத்கதியினால், கண்ணடை விடா இடமில் உன்னதி சாவி சிராவி கடமண்ணு கிரிகூடமிடிய, கட்டுவிட இற்றுவிழ முற்றும் விழி உற்றடைய விட்டருகுற, அண்ணனைய சீரையனிதென்ன விழாவமரர் மண்ணு பதியேறி மகிழ, அச்சுதனை தனுவில திசை வரத்த கையவற்றணுகினால். இந்த பாசுரம் அப்படி ஆரம்பிச்சா தம் கட்டி சேவிக்கும்படியா, மூச்சு விடுறதுக்கு கூட கேப் இல்லாதபடியா இருக்கு. இந்த ஒரு வேகம் தான் சரஸ்வதி நதி வேகவதியா மாறி வந்து பிரம்மாவினுடைய யாகசாலையை அழிக்க முற்பட்ட வேகம் என்பதை காட்டுறார் சுவாமி. சரஸ்வதி நதியினுடைய பிரவாகத்தை தன்னுடைய பாசுரத்துல கொண்டாடுறார் சுவாமி. இதை இன்னொன்னா வேகமா சேவிக்கணும், ஆனா வார்த்தைகள் புரியணுன்றதுக்காக கொஞ்சம் வேகம் குறைவோட சேவிக்கணும். இன்னும் வேகமா சேவிச்சோம்னா வார்த்தைகள் சரியா காதுல விழாது, புரியாது, கிரகிக்க முடியாது. அப்போ ஒரு நதி ஆர்ப்பரித்து வருகிற வேகத்தை கூட ஒரு பாசுரத்திலே ஒரு கவிஞனால் காட்ட முடியும் அப்படின்னா அது கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனாலே
கவி சிரேஷ்டரான சுவாமி தேசிகனை தவிர வேறு யாராலையும் முடியாது. அது சுவாமியினுடையதான ஒரு அசாதாரணமான சக்தி. தெய்வ கவி சுவாமி நம்மாழ்வாராட்டமா தேசிகன், அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. சரஸ்வதியினுடைய கோபத்தையும் அவள் ஆர்ப்பரித்து வருகிற விதத்தையும் இந்த பாசுரத்திலேயே தெரிவித்தார் சுவாமி. வேதத்துல ருத்ரம் அப்படின்ற பாகத்தை கேட்டா ருத்ரனுடைய தாண்டவத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ருத்ர தாண்டவம் ஆடுறச்ச என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் அந்த ருத்ரம்னு சொல்லக்கூடிய வேத பாகத்தை பாராயணம் பண்ணுகிற போது நாம் அனுபவிக்க முடியும். அந்த பிஜிஎம் மாதிரி அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சரஸ்வதியினுடைய வேகத்தையும் கோபத்தையும் இந்த பாசுரத்திலே படம் பிடித்து காட்டினார் சுவாமி. என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இது சரஸ்வதி கோவிச்சுண்டு வரா, அவ்வளவுதான். இதுல பெரிய வர்ணனை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த வர்ணனை பெருமாள் தாயார் விஷயமா கிடையாது, சரஸ்வதியினுடைய கோபத்தை சொல்லக்கூடியது. அதனால சாதாரணமா மேலோட்டமா பார்த்தா போறோம். அன்ன நடையால், அன்னம் போன்ற நடை அழகை உடையவள். ஒரு பொண்ணு எப்படிலாம் இருந்தா அவ அழகான பொண்ணு அப்படின்னு இலக்கியங்கள்லாம் வர்ணிக்கிற போது அவளுடைய நடை அண்ணன் நடைய போல இருக்கணும், அண்ணன் நடந்து வரா மாதிரி இருக்கணுமா, அவன் மென்மையான நடையோடைய கூட இருக்க வேண்டும் அப்படின்றா. அந்த மாதிரி அண்ணன் நடைக்கு சொந்தக்காரியா சரஸ்வதி. சரஸ்வதி நடந்து வரதை பார்த்தா நிஜமாவே ஹம்சப்பறவை நடந்து வர்றது மாதிரி அவ்வளவு அழகா இருக்குமா. அண்ணன் நடை தானா இவளுக்கு. சுவாமி அண்ணமாட்டம் நடந்து வரா, பார்த்தா கண்ணங்கரேன்னு காக்கா ஆட்டமா இருக்கா அப்படின்னு இல்ல, வடிவும் கூட அன்ன வடிவு, அம்சப்பறவைய போல ஒரு அழகான தோற்றம் உடையவள். நல்ல கலரு, முகத்துல நல்ல ஒரு தெளிவு, கண்கள்ல பிரகாசம், பார்த்தா மங்களகரமா இருக்கு, யார் பார்த்தாலும் கை கூப்பணும்னு தோன்றது, அந்த மாதிரி மங்களகரமா இருக்கா. அன்ன நடையால், அன்ன நடை உடையவள், அன்ன வடிவால், அம்சத்தை போன்ற அழகானவள். அது மட்டும் இல்ல, அன்ன அரசி ஏறி வருவாள். பட்சிகளுக்கெல்லாம் ராஜான்னு சொல்றது பக்ஷிராஜன்னு கருடனை சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி அன்னங்கள், ஹம்ச பட்சிகள், அன்னப்பறவைகளுக்கெல்லாம் ராஜா யாரு அப்படின்னா பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற ஹம்சமா. பிரம்மாவனுடைய வாகனம் ஒரு ஹம்சம், அதுக்கு ராஜஹம்சம்னு பெயர். ஏன்னா எல்லா ஹம்சங்களுக்கும் ராஜாவாம் பிரம்மாவனுடைய வாகனமான ஹம்சம். எப்படியானா கருட வாகனத்துல பெருமாள் வரச்ச பிராட்டிமார்களும் கூட உட்கார்ந்துட்டு வராலோ, அந்த மாதிரி பர்த்தாவினுடையதான வாகனம், பர்த்தாவினுடையதான விபூதி ஐஸ்வர்யம் மொத்தம் பத்னிக்கும் சரிசமமான பங்கு உண்டு இல்லையோ. மாமா சம்பாதிக்கிறது எல்லாத்துலயும் மாமிக்கும் பங்கு உண்டு. அந்த மாதிரி பிரம்மாவினுடைய வாகனமான ராஜஹம்சம் சரஸ்வதிக்கும் சொந்தம். அதனால சரஸ்வதி எங்கேயானும் புறப்படணும்னா அந்த அம்சத்துல உட்கார்ந்துட்டு தான் போவோம். ஜெனரலா பிரம்மா உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டார், எப்பவும் வேதமே சொல்லிட்டு இருப்பார். அதனால தாமரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் பிரம்மாவை எல்லாரும் வரையறா காட்டுறா. சரஸ்வதியானவள் வெள்ள ஹம்சத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாளே, வாடி கடிக்காங்க அங்க போறச்ச அந்த வாகனத்தை எடுத்துட்டு போறது வழக்கம். அதனால அன்ன அரசு, ஹம்சங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜஹம்சம் இருக்கிறது, அது ஏறி வருவாள். பெருமாள் எப்படி கருடன் மேல ஏறி வராரோ அந்த மாதிரி இவர் ராஜஹம்சத்து மேல ஏறி வருவாளாம். அப்படி அம்சங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜஹம்சத்தையே வாகனமாக கொண்டவள். அத்தனை பெருமை இவளுக்கு. அத்தனையன், தனையன் அப்படின்னா புள்ள, அத்தனையன்னா அந்த புள்ளை. எந்த புள்ளை? எந்த புள்ளைய பிரம்மாவானவர் அம்மாவை அழிச்சுண்டுவான்னு அனுப்பினாரோ அந்த வசிஷ்டர். அத்தன் அயன் உத்தி தனை. அத்தன் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சரஸ்வதியினுடைய சுவாமியா சரஸ்வதியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய பிரம்மாவை குறிக்கிறது. அத்தன், அத்தான்னு சொல்றோமோ இல்லையோ, அத்தன் அப்படின்றதுதான் அத்தான்னு சொல்றோம். சரஸ்வதியினுடைய கணவன். பேர் என்ன? அயன்னு பேரு. பிரம்மான்னு சொல்றோம், தமிழ்ல அயன்னு சொல்றோம். அத்தன் அயன், தன்னுடைய கணவனான பிரம்மா. உத்தி தனை. உத்தி அப்படின்னா உக்தி. உக்தி அப்படின்னா பேச்சு, வார்த்தை, வாக்கியம். அத தமிழ்ல சொல்றச்ச சம்ஸ்கிருதத்துல உக்தின்னு சொல்றோம், தமிழ்ல அப்படியே உத்தின்னு மாத்துறார் சுவாமி. உத்தி தனை, பிரம்மாவினுடையதான பேச்சை. சரஸ்வதி தன்னுடைய கணவனான பிரம்மாவினுடைய பேச்சை அத்து இரு என. அத்து அப்படின்னா சாரம் இல்லாதது, அவர் சொன்னதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ற மொழியோ. அம்மா அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னார், நீ வந்தாதான் யாகம் நடக்குமான்னா, ஆமா உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, அவர் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா, நான் வரல நீ போடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் என்றும் பாராமல் அவனுடைய பேச்சு சாரம் இல்லாத பேச்சு, அதெல்லாம் ஒரு லட்சியமே இல்லை அப்படின்னு அவமதிச்சாலோ இல்லையோ. அத்தன் அயன் உத்திதனை, தன்னுடைய கணவனான பிரம்மாவினுடைய வார்த்தையை, பேச்சை, இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது, வேற வேலை இல்லைன்னு சொல்லும்படியா அவமதித்து விரும்பாமல் உத்தி புரியால். உத்தி புரியால் அப்படின்னா உடனே சரி நான் அப்பா சொன்ன மாதிரியே புறப்பட்டு வரேன், வட கண்ணா நம்ம யாகத்துக்கு போலான்னு சொல்லி வசிஷ்டரோட கிளம்பி வராம வந்து பிரம்மாவோட கூட கோபம் தீர்ந்து உட்கார்ந்து யாகம் பண்ண ஆரம்பிக்காம. அப்படின்னா என்ன தெரியுது இதுல இருந்து? வசிஷ்டன் கூட்டு சரஸ்வதி வரலன்னு தெரியுது.
போன வசிஷ்டர் எப்படி போனாரோ அந்த மாதிரி தனியா வந்து சேர்ந்திருக்கார். அவர் போன காரியம் பலிக்கலன்னு தெரியுது. இது வரைக்கும் சரஸ்வதி வரலன்னு தெரியுது. இதுக்கு மேல சரஸ்வதி என்ன பண்றா? இதுக்கு இடையில வசிஷ்டர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பிரம்மாவனிடத்துல அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டா தீர்மானமான்னு சொல்லும் போது அடுத்த மனைவியான சாவித்திரியை கொண்டு யாகம் தொடங்குறது. இதை பார்த்துட்டு அசுரால் எல்லாம் போய் சரஸ்வதியை கொம்பு செய்ய விடுறா. சரஸ்வதியான நான் இருக்கிறச்ச எப்படி என்ன சமாதானப்படுத்தாம என்னண்ட வந்து கெஞ்சியான என்ன அழிச்சுட்டு போகாம என்னுடைய சக்கரத்தையை கொண்டு யாகம் பண்றதுன்னு கோவிச்சுண்டு பொங்கி நதியா அழிக்கணும்னு வராளோ இல்லையோ, அது எப்படி வரான்னு இதுக்கு மேல காட்டுறார். நல் நடை விடா நடம் இது என்ன? நாட்டியம் ஆடுறாளே டான்சர்ஸ், அவ வந்து முறைப்படி நாட்டிய சாஸ்திரத்தை கத்துண்டு சரியா நடனம் ஆடுறச்ச எத்தனை வேகமாக ஆடினாலும் தப்பு பண்ண மாட்டான். இப்ப நடனமே கத்துக்காத டிவி பார்த்து ஆடுறவா, இவாளை பார்த்து ஆடுறவா, தானா முயற்சி பண்ணி ஆடுறவாள்லாம் நிதானமா ஆடுற வரைக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் வேகம் போச்சு அப்படின்னா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து போய் தப்பா போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா முறைப்படி நாட்டிய சாஸ்திரத்தை கத்துண்டவா அதை முறையா கத்துன்றதுனால, அதை பல முறை பிராக்டிஸ் பண்ணினதுனால எத்தனை வேகம் அதிகரிச்சாலும் எப்படி ஒரு ருத்ரதாண்டவம் போல கடினமான நடனத்தை ஆடினாலும் கூட அதுல தப்பு பண்ண மாட்டா. அந்த மாதிரி இவ என்ன பண்ணினா ஆடுறவா ஒரு இப்பெல்லாம் ஸ்டேஜ்ல மேடையில் ஆடுறா. அப்பெல்லாம் பொதுவெளிகள் ஆடுறச்ச மேடு பள்ளம் பாறை அங்க இங்கன்னு ஏறி குதிச்சு இறங்கி ஆடுற மாதிரி சாகசங்கள் எல்லாம் பண்ணுவா. அப்படி எத்தனை வேகமா கரடுமுரடான இடங்கள்ல மேடு பள்ளம்னு இறங்கி குதிச்சு ஆடினாலும் கூட எப்படி கைய காலை உடைச்சிக்காம அவ பாதுகாப்போடு கூட நடனமாடி நடனத்தையும் நல்லா ஆடி பாக்குறவாளையே ரசிக்கும்படியா பண்றாளோ, அந்த மாதிரி கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம எங்க உழறோம் எங்க மோதுறோம்னே தெரியாம மேடு பள்ளம் மலை பள்ளத்தாக்கு கடினமான பாறைகள் அப்படின்னு கண்ணா பின்னான்னு வேகத்தோட கூட கண்ணு முன்னு தெரியாம மோதிண்டு வந்தா சரஸ்வதி. நடவா குதித்து குதித்து பெருகி வரலாம். அப்படியே நதி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு மலையினுடைய உச்சியில இருந்து ஆரம்பிக்கிறது. அங்க பார்த்தா ஒரு சின்ன குட்டையாட்டமா தேங்கி நிற்கும், அவ்வளவுதான். அதை பார்த்தா இதுவா நதி அப்படின்னு தோணும். ஒரு பள்ளமா இருக்கிற ரோட்ல மழை ஜலம் தேங்கி நிற்கிறாப்புலதான் தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா அது ஓவர்ஃப்ளோ ஆகி உழறச்ச அருவியா விழும்போது பார்த்தா மெல்லிசா உழற மாதிரி ஏதோ ஒயிட் கலர் சாக் பீஸ்ல ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியும். ஆனா அது பள்ளத்துல வந்து உழறச்ச பெரிய பேரிரைச்சலோட தவார்னு வந்து பாறை உழறாப்புல விழும். மெலிசா ஒண்ணுன்னு இருக்கிற ஒரு அருவி கிட்டக்க போய் தலையை வச்சோன்னாலும் கூட தீர்த்தமாடுறதுக்கு ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில போட்ட மாதிரி ஒரு பாரம் தெரியும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு வேகம் ஜலத்தினுடைய வேகம். அதுவே நிறைய பள்ளங்களை நோக்கி போகும்போது இங்க பிரியறது அங்க மடங்கிறது, நிறைய டைவர்ஷன்ஸ் எல்லாம் ஆறுது, பள்ளத்தை நோக்கி போறது, காடு மேடெல்லாம் கடந்து போறதுன்னும் போது எத்தனை வேகமா ஆர்ப்பரிச்சுண்டு பிரவகிச்சு ஓடுறது. அப்படியே அந்த மாதிரி வந்துட்டு இருக்காளாம். குதிச்சு குதிச்சு பெருகி பிரவாகமா வந்துட்டு இருக்காளாம் சரஸ்வதி. எங்க இருந்து? வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு தெற்கு தேசமான காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்காளாம். நடுவு நன்னு குவடு ஏறி இடையிலே கிட்டி பொருந்தி இருந்த குன்றின் உச்சியில் ஏறி. வழியில ஏதான மலை இருக்கா? இங்க மலை இருக்கு, நாம இங்க வேகமா போக முடியாது, இதோட நம்ம கோவத்தை குறைச்சுண்டு திரும்பி போயிடலாம்னு திரும்ப போகலையாம். மலையாவது ஆகாசமாவது ஒரு கை பார்த்து விடலாம்னு அந்த மலையும் தாண்டி வரலாம். இழிவால் கீழே இறங்குவா. நடுவுல மலை வரதா கவலையே இல்ல, மலையை ஏறி இறங்கியாலும் போய் யாகத்தை அழைப்பேன் அப்படின்னு அழிக்கிறேன்ற எண்ணத்தோட வந்துட்டு இருக்கலாம். நல்பதிகள் நல்ல நகரங்களை எல்லாம் கடந்து வரா. அல்பதிகள் நல்ல நகரங்களா இல்லாம அசுத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள், பாவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், கொலை கொள்ளைகள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்கல. நம்ம வந்து புனிதமான நதியாச்சே, சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஒரு தேவதையாச்சே, ஒரு கோவில், ஒரு புண்ணியஸ்தலம், ஒரு புனித பூமி, பக்தால் ரிஷிகள் அக்ரஹாரம் இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம பாயணும் அப்படின்லாம் நினைக்காம ஒரே டார்கெட் பிரம்மாவோட யாகத்தை அழிக்கணும். அதுக்கு எப்படி வந்தாலும் சரி அப்படின்னு நல்ல இடமா கெட்ட இடமானலாம் பார்க்காம கண்ட இடத்துலயும் கண்ணா பின்னான்னு ஏறி குதிச்சுண்டு வரலாம். கல் புரல இவ வந்த வேகத்துல 50 பேர் 100 பேர் சேர்ந்தா கூட அசைக்க முடியாத பெரிய மலை பாறைகள் எல்லாம் கூட புரண்டு உழறதான். அப்படியே இப்போ ஒரு 4 வருஷம் முன்னால ஆச்சரியமான ஒரு மழை வெள்ளம் வந்தது திருமலையில. அப்போ திருமலையில காட்டுல இன்டீரியர் டீப் ஃபாரஸ்ட், நாம பெருமாளை ஏறி போய் சேவிக்கிற மார்க்கம் எல்லாம் காடே கிடையாது. பெருமாள் சன்னதிக்கு பின்னால ஆகாசகங்கா பாபநாசம் எல்லாம் தாண்டி போனா டீப் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு. நிறைய ஜந்துக்கள் இருக்கிற இடம், போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்டு. அவ்வளோ டீப் ரிமோட் ஃபாரஸ்ட் எல்லாம் உண்டு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கரடு முரடான பாதை இருக்கும், பெரிய பெரிய பாறைகளா இருக்கும். பாறையை தான் படியா நினைச்சுண்டு காலை வச்சுட்டு இறங்கணும் ஏறணும். சாகச மாட்டோம், அதெல்லாம் ட்ரெக்கிங், அதெல்லாம் அட்வென்ச்சர் மாதிரி.
அந்த பாறைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம யாரோ என்னமோ அடுக்கி வச்ச அட்டை போட்டியை தள்ளி விட்டா மாதிரி ஒன்னு உருண்டு உருண்டு போய் ஒரு இடத்துலயும் பெரிய பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திட்டு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மழை வந்தப்போ மலையில பெய்யக்கூடிய மழை ஜலமானது பெருகி வரச்சையே இன்னைக்கும் அவ்வளவு பெரிய பாறைகளையும் அப்படி அசால்ட்டா தூக்கி வீசுறது பாருங்க, அதுதான் ஜலத்தினுடைய சக்தி. அந்த மாதிரி பெரிய பெரிய மலை போல இருக்கக்கூடிய பாறைகள்லாம் கூட இவ வரக்கூடிய வேகத்தை தாங்க முடியாம புரண்டு புரண்டு இடம் இருக்கிற இடம் தெரியாம போறதாம். கற்புரல கல் அப்படியே புரண்டு ஓடுறது, அத்தனை வேகமா வரான்னா. அற்புதம் அமர் உத்கதியினால், இது என்ன இவ்வளவு வேகமா வராலே, இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடிய நதியை இது வரைக்கும் நாம கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்படியா அத்தனை ஹெவி போர்ஸோட வரா. அற்புதம் அமர், என்ன அற்புதமா வரான்னு சொல்லி வாய்ப்பிழக்கும்படியாக உத்கதியினால். உத்கதி அப்படின்னா ரொம்ப உச்சஸ்தாயில, இதுக்கு மேல ஒரு ஸ்பீட்ல ஒரு நதியை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லும்படியான ஹெவி போர்ஸோட வரலாம், உயர் விசையோடு கூட வரா. கல் நடை விடா இடம் இல் உண்ண திசில் தாவி, கற்பாறைகள் மேல நடக்கிறதுக்கு கூட எனக்கு சமயம் கிடையாது. இப்ப நதின்னு சொன்னா நடக்கிறதுன்னா என்ன, நடுவுல பாறை வருதுன்னா அந்த பாறை மேல ஏறி இறங்கணுமோ இல்லையோ, அதுக்கு நடக்கிறதுன்னு பேரு. அதுக்கெல்லாம் கூட டைம் இல்ல, போற வேகத்துல அந்த பாறையே புரட்டி போட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லும்படியா, இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன் நடுவுல நீ வேறையா போ அப்படி அப்படின்னு காலால உதைக்கிற மாதிரி பெரிய பெரிய கற்பாறைகளை எல்லாம் கூட உதைச்சு தள்ளிட்டு திசில் தாவி, பல திக்குகளும் தாவி குதித்து வரலாம். எங்கடை வருஷன்னாலும் அதை அப்படியே ஒரு ஹை ஜம்ப் பண்ணி வரா. கடம் மண்ணுகிரி, மதஜலம் பெருகுகின்ற யானைகளை கூடமிடிய கட்டி வைக்கக்கூடிய இடங்களெல்லாம் இடிந்து விழும்படியாக, விடை கட்டம் இற்று விழ, எருதுகளை கட்டுகிற மாட்டு கொட்டைகள் முறிந்து விழ, முற்றும் விழி உற்றடைய, எல்லா இடங்களிலும் தன் பார்வை சென்று அடையும்படி விட்டு அருகுற செலுத்தி யாகசாலைக்கு சமீபத்தில் பாய்ந்து வருகிறாள். என்ன சொல்ல வரார், நல்ல இடமா கெட்ட இடமான்னு பார்க்கல, எவ்வளவு மேடுன்னும் பார்க்கல, பெரிய பெரிய மலைப்பாறைகள் தடையா இருந்தா அந்த பாறையவே அசால்ட்டா காலால உதச்சு தள்ளிட்டு வரா. யானை கட்டி வைக்கிற இடம், மாட்டு கட்டி வைக்கிற கொட்டகை, குதிரைகள் பராமரிக்கிற இடம்னு ஒரு இடம் விடாம எங்க எல்லாம் பள்ளம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் போய் பாஞ்சு இருக்கிற இடத்தெல்லாம் அழிச்சுட்டு வரா. ஏன்னா இவ அத்தனை ஆர்ப்பரிப்பா அத்தனை வேகமா வந்தா, ஆனா நல்ல வேளை யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி யாரையும் பாதிக்கலையோன்னோ, யாருக்கும் ஒரு ஆபத்தும் இல்லையோன்னோ, அப்புறம் என்ன அவ கோச்சுட்டு போறா, வந்தா வந்துட்டு போறா அப்படின்னு அவளை கேர்லெஸ்ஸா விட்டுட கூடாது பிரம்மா. ஐயோ இப்படி வராலே, இத்தனை பேரை அழிச்சுட்டாலே, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலே, எத்தனை யானைகள் செத்துது இந்த வெள்ளத்துல, எத்தனை குதிரைகள் செத்துது, எத்தனை மாடுகள் செத்து போச்சோ, எத்தனை மலைகள் எத்தனை பாறைகள்லாம் தடம் புரண்டது, அந்த பாறை புரண்டு ஊண்டுதுல எத்தனை பேர் செத்து போனாலோ தெரியலையே அப்படின்னு இத்தனை பெரிய பேராபத்தை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரையே வர வச்சுட்டாலேயோன்னு சொல்லி வருத்தப்படணும் பிரம்மா உட்பட எல்லாரும். என்னுடைய பவர் என்னன்னு காட்டுறேன், என்ன ஒமிட் பண்ணிட்டா யாகம் பண்ண ஆரம்பிச்சங்க, என்னுடைய பவர் என்னன்னு காட்டுறேன், நான் வரலன்னா இன்னொருத்தி வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, அது தப்புன்னு நீங்க பண்ண தப்ப உணர வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும்னு அகங்காரத்தினால அத்தனை வேகமா ஆர்ப்பரிச்சு வரா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு பிரம்மாவே யோசிக்கும்படியா கலங்கும்படியா பண்றா. வந்து அருகு உர, அருகுன்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். எங்க அருகில், பிரம்மா யாகம் பண்ணக்கூடிய யாகசாலைக்கு அருகில் பாய்ந்து வருகிறாள். அன்னனயம் சீர் அயன், இப்படி நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்த பிரம்மா இது என்ன இது ஆச்சரியமா இத்தனை ரிஷிகள் தேவர்களை எல்லாம் கூட்டு இத்தனை பெரிய யாகத்தை பண்ணலாம்னு ஆரம்பிச்சா ஏதோ சுனாமி வரா மாதிரி, வெள்ளம் வரா மாதிரி, இப்படி ஒரு இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம் வருதுன்னு பிரம்மாவானவர் யோசிச்சு பாக்குறாராம். அவரே அத்தனை சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர், ஞான திருஷ்டி இருக்கிற பிரம்மாவே என்ன நடக்கிறதுன்னு சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாம குழம்பி போய் அதிர்ச்சியோட பாக்குறாராம். அன்னனயம் சீரையன், இது என்ன இப்படி அழிக்கும்படியான வெள்ளம் வரதே, திடீர்னு மழை கூட இல்லையே, நன்னா மழை பெஞ்சா நிறைய வெள்ளம் வரது, நிறைய பேர் அழிஞ்சு போறான்னு சொல்லலாம், மழை கூட இல்ல ஆனா அழிக்கும்படியான வெள்ளம் இத்தனை வேகமா வரதுன்னு பயப்படுறானாம் பிரம்மா. பிரம்மா பயப்படுறார். மொத்த தேவதைகள்லாம் என்ன பண்ணினா, விழா அமரர், இந்த விழாவை, இந்த யாகம்னு சொல்லக்கூடிய உற்சவத்தை காண வந்த அமரர்கள் தேவர்கள் எல்லாம், உற்சவம் சேவிக்கிறதுக்கு மனுஷெல்லாம் வரா மாதிரி யாகத்தை சேவிக்கிறதுக்கு பல லோகங்கள்ல இருந்து வந்த அமரர்கள், கந்தரவர்கள், கிண்ணர்கள், சாரர்கள், யக்ஷதர்கள், கிம்புருஷர்கள் எல்லாம் மண்ணு பதியேறி மகிழ, ஒரு செகண்ட்ல புறப்பட்டவா ஊருக்கு போயிட்டாலாம். இது என்ன இது, இவா 2 பேர் சண்டையில நம்மளே அழிச்சுடுவா போல் இருக்கு,
இந்த வரது சரஸ்வதின்னு தெரிஞ்சுண்டாய்வா. பிரம்மா இங்க யாகத்துல மூழ்கி இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு கான்சென்ட்ரேஷன் வெளியில போகல. அப்படி பண்ணாதான் யாகம் சிறப்பா பண்ண முடியும் அவரால. வேற எதையும் யோசிக்கல பிரம்மா. ஆனா இவா இவாளுடைய சேஃப்டி முக்கியமோ இல்லையோ, நான் யாகத்தை சேவிச்சுட்டு இருக்கேன், என் தலையில இடியே விழுந்தாலும் யாகத்தை சேவிப்பேன்னு சொல்லக்கூடிய டெடிகேஷன் எல்லாம் தேவர்களுக்கு கிடையாது. இவா பார்த்தா இத்தனை இறைச்சலோட இத்தனை சவுண்டோட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வரதேன்னு பார்த்தா என்ன விஷயம்னு தெரிஞ்சுண்டா, இது என்ன இவா சண்டையில நம்மள போட்டுருவா போல் இருக்கே அப்படின்னு பயந்துட்டு இவாளுக்கெல்லாம் கொள்ள நடுங்கி போயிடுது. அப்படியே உடனே யாகமாவது அதுவாவது இதுவாவது உயிர் பொழைச்சா போறோம் தப்பிச்சா போறோம்டா சுவாமின்னு எல்லாம் அவாவா லோகத்துக்கு கிளம்பி போயிட்டா. மண்ணு பதி ஏறி மகிழ. பதி அப்படின்னா இடம், அவாவாளுடைய லோகம், அவ எங்க வசிக்கிறாளோ அந்த இடம், அவாவா ஊருக்கு போய் சேர்ந்தா. மண்ணு பதி அப்படின்னா அவர்கள் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய இடம். தேவர்கள்லாம் திரிலோக சஞ்சாரிகள், எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பா. இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த இடத்துக்கு போய் அப்பா நம்ம ஆத்துக்கு நம்ம வந்துட்டோம், இனிமேல் நமக்கு ஆபத்து இல்ல, சரஸ்வதி நம்மளை அழிக்க மாட்டா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு சந்தோஷமா மகிழ்ந்தாலாம். யாரையெல்லாம் நம்பி உங்க முன்னாலே யாகம் பண்ண போறேன் வாங்கோன்னு கூட்டாரோ அத்தனை பேரும் சரஸ்வதிக்கு பயந்து உயிருக்கு பயந்து மொத்த பேரும் கிளம்பி போயாச்சு. பிரம்மா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் இல்ல, தனியா இருக்கார். பிரம்மாவுக்கு கவலை வந்துடுத்து, யாகத்தை ஒழுங்கா பண்ண முடியுமோ இல்லையேன்னு. அச்சுதன் அனைத்தனுவில் அத்திசை வர தகையவற்று அணுகினால். இப்படி வரக்கூடிய சரஸ்வதியை பார்த்து அத்தனை தேவர்களும் போயிட்டா, நாமளும் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆபத்திலே நம்மை காக்கக்கூடியவன், தானும் நழுவாமல் தன்னுடைய திருவடிகளை பற்றியவர்களையும் நழுவ விடாமல் இருக்கக்கூடியவனான அச்சுதன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ஒருத்தன் தான் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆலோசனை வந்தது. எம்பெருமானே காப்பாத்து அப்படின்னு தீர்க்கமா ஒரு சரணாகதி பண்ணினான். பெருமாள் பார்த்தார், உத்தரதேசத்திலேருந்து இதுவரைக்கும் இவ வந்த வேகத்திலேயே எத்தனையோ உயிர்களை அழிச்சுண்டு, எத்தனையோ ஊரை மலையெல்லாம் குடஞ்சுண்டு அழிச்சுண்டு வந்தா. இதுக்கு மேல இவ யாகம் பண்ற இடத்தையே ஒரு பெண் அழிச்சுட்டு போயிட்டா. அப்புறம் அந்த யாகம் என்ன பெரிய யாகம், அந்த யாகத்தை ஏத்துக்கிற பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டு அப்படின்னு எல்லாம் ஒரு அவப்பெயர் வரக்கூடாது. இதுக்கு மேல இவ்வளவு ஓவரா ஆட்டம் போட விட்டோமானா யாகமும் நடக்காது, நிறைய பேர் கஷ்டமும் போடுவா. அதனால இவளுடையதான வேகத்தை கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று பெருமாளானவன் வேகமா ஆர்ப்பரிச்சென்று வர ஜலத்தை தடுக்கணும்னா என்ன பண்ணணும், அணை கட்டணும். நடுவுல அந்த ஜல பிரவாகமான வேகவதிக்கு நடுவே அணை கட்டணும்னு பார்த்தான் பெருமாள். இவ்வளோ இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அத்தனை வேகமா வரக்கூடிய போர்ஸை தாங்குற அளவுக்கு ஒரு விசேஷமான அணை இருக்கணும்னா இந்த வரக்கூடிய வாட்டர் போர்ஸை விட இன்னும் ரெசிஸ்டிங் பவர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அணை இருக்கணும். உலகத்துல எல்லாத்த விடவும் சக்தி வாய்ந்தவன் யாரு, சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான். என்னத்தை இன்னொரு வஸ்துவை சிருஷ்டி பண்ணி அதை கொண்டு இவ்வளவு அடக்கிறது, நாமளே படுத்துக்கலாம், என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலான்னு பெருமாள் அழகா வந்தார். அசால்ட்டா அணையா படுத்துட்டார் நடுவுல. அணை தனுவில் தன்னுடைய திருமேனியையே அணையாக கொண்டு, தனு அப்படின்னா உடல் சரீரம்னு அர்த்தம். அணை தனுவில் அப்படின்னா தனு அணையில்னு மாத்தி புரிஞ்சுக்கணும். அதாவது தன்னுடைய திருமேனியாகிற அணையில் நானே அணையாட்டம் படுத்துக்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு சக்தி இருந்தா என்ன மோதி என்ன தாண்டி போ பார்க்கலாம். வழியில எத்தனை மலைகளை பாறைகளை எல்லாம் தாண்டி அலட்சியம் பண்ணிட்டு வந்தேன், உன்னால முடிஞ்சா என்ன தாண்டி வா பார்க்கலாம்னு சொல்லும்படியா பெருமாள் இவளுடையதான விசை, இவளுடையதான பிரவாகம், வேகம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்குன்னு சொல்லும்படியா சர்வசாதாரணமா அசால்ட்டா படுத்துட்டான் பெருமாள். அப்படி படுத்துட்டான். அத்திசை வரத்தகைய அந்த யாகசாலையை நோக்கி வரக்கூடிய சரஸ்வதிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. ஒரு குழந்தை கிளாஸ்ல டீச்சர் இல்ல, இஷ்டத்துக்கும் ஆடுறது, இவனை கிள்றது அவனை குத்துறது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு பசங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டா, என்னன்னு திரும்பி பாக்குறது. இந்த குழந்தை யாருக்கு பயப்படுறமோ அந்த டீச்சர் நிக்கிறா. இதுக்கு அப்படியே ஒரு க்ஷணம் தூக்கி வாரி போடுறது. அடடா இத்தனை நாள் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தமே, இதெல்லாம் இந்த அம்மா பாத்துட்டாளா, அடி வெளுத்து வாங்கிடுவாளேன்னு இதுக்கு அப்படியே பதட்டம் வந்துடுத்து, உடம்பெல்லாம் நடுங்கிறது, ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா போய் எடுத்து வேத்து போடுத்து இதுக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கா சரஸ்வதி. இப்போ என்னடா இது பிரம்மாவை பழி வாங்குறதா நினைச்சுட்டு நாம இத்தனை ஆட்டம் போட்டோமே, ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பேசாம இருக்க மாட்டேன், வா உன்னை ஒரு கை பாக்குறேன்னு சொல்லும்படியா நமக்கும் சுவாமியா நமக்கும் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. நம்ம இப்படி வரத பார்த்துட்டாரு, இத்தனை பேரை இத்தனை இடத்த அழிச்சுண்டு வந்ததை பார்த்துட்டு தானே பெருமாள் இங்க தடுக்கணும்னு படுத்துட்டு இருக்கார். நம்ம கதி என்ன ஆகுமோ, நம்மள என்ன பண்ண போறாரோ தெரியலையே, பெருமாள் தண்டதரனாச்சியே சிக்ஷை கொடுப்பானேன்னு பயம் வந்துட்டு சரஸ்வதிக்கு.
அத்தனை வேகமா வந்தவ என்ன பண்ணினா வரத்துக்கு தயங்கினான். இஷ்டத்துக்கும் ஆடிட்டு இருந்தா. பெருமாளை பார்த்து பயம், தயங்கினா. அப்படி வேகத்தை போர்ஸ எல்லாம் குறைச்சுண்டு நைஸா அடக்கி வாசிக்கிற மாதிரி அப்படி பம்பராப்புல மெல்லிசா வந்தா. அதாவது வேகம் ஆர்ப்பரிக்க வந்தா. நடுவுல எத்தனை பெரிய மலை வந்தாலும் அதை அப்படியே தகர்த்து எரிஞ்சுடுற மாதிரி வந்தா. ஆனா பெருமாள் மேல மோதினா. பெருமாள் மேல அவ மோதவே பெருமாளுக்கு ஒன்னால அவளுக்கு தான் வலிச்சுது, அவ ஃபெயில் ஆயிட்டா, அவ தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்படியா கூட நடக்கல. பெருமாளை பார்த்த மாத்திரத்துல வாழை சுருட்டிண்டு வேகமெல்லாம் குறைஞ்சு போய் ஒன்னும் தெரியாம சாதாரணமான ஒரு கால்வா ஓடுறது போல, ஒரு ஓட ஓடுறது போல அவளுடைய வேகம் அப்படியே குறைஞ்சு போச்சு. அங்க கிளம்புறச்ச எத்தனை சாந்தமா இருந்தாலும் அதை விட இன்னும் சாந்தமா அப்படி சர்வ இந்திரியங்களும் ஒடுங்கி போய் அப்படி வந்து கை கட்டி வாய் பொத்தி நிற்கும்படியா அடங்கி போயிட்டா. இப்போ இவளா இந்த மாதிரி வேகமா வந்தான்னு சொல்லும்படியா ஆயிட்டா. இப்போ பெருமாள் பார்த்தார், இவளை அடக்கணும், இவளை அகங்காரத்தை அடக்கணும், பிரம்மாவினுடைய யாகத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும், நாம இப்ப பண்ணதுதான் சரி, இப்படியே அணையாக இருக்கலாம் அப்படின்னு தீர்மானமா முடிவு பண்ணிட்டார் பெருமாள். சரஸ்வதி அத்தனை வேகமா வந்துட்டு இருந்தவோ தயங்கி நின்னா. வற்று அணுகினால் அப்படி வெள்ளம் வடிகிறா மாதிரி வடிஞ்சு வத்தி போய், சுவாமி செரி மழை நல்லா டீப் ரெயின் பெய்யறது, பிரளய மழை ஆட்டமா பெய்யறது, அப்படியே வெள்ளம் எங்க பார் ஆர்ப்பரிச்சு ஓடுறது, எவ்வளவு பெரிய வஸ்துக்கெல்லாம் அடிச்சுட்டு போறது, ஆத்துக்குள்ள எல்லாம் ஜலம் வந்துடுத்து. ஒரு 4-5 நாளா அப்படிதான் சுவாமி இருந்தது. இப்ப மழையெல்லாம் நின்று ஒரு வழியா இப்பதான் எல்லாம் வடிஞ்சது, இப்பதான் தெருவை பார்க்க முடியறது, ரோட பார்க்க முடியறதுன்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளை பார்த்த போர்ஸ்ல என்ன பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா வாழை சுருட்டிண்டு வேகத்தை குறைச்சுண்டு, தண்ணியே கிடையாதுப்பா இங்க எதுக்கு அணை அப்படின்னு சொல்றது மாதிரி, நான் ஒண்ணுமே பண்ணல சுவாமி, நீங்க வேற எதுக்கு, எனக்காக போய் நீங்கெல்லாம் வரலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு அப்படியே வத்தி போட்டா. வற்று அணுகினால் வடிந்து போய் யாகசாலையை நெருங்கினான். இப்ப என்ன பண்ண போறா தெரியுமா? சுவாமி வசிஷ்டர் வந்து கூட்டார், என் பையன் வந்து கூட்டான், சரி பெருமாளை நோக்கி யாகம் நடக்கிறது நமக்கும் உத்தேசியமாச்சே, நல்லபடியா பிரம்மாவோட கூட போய் இருந்து யாகத்தை நடத்தி வச்சு நாமளும் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா நீங்களே வந்திருக்கீங்க, ஆச்சரியம் சுவாமி அப்படின்னு சொல்லி நைஸா பெருமாளோட போய் ஜாயின் ஆயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி வேஷம் போட்டு வரா. இங்க அந்த மாதிரி பதவிசா வந்து நெருங்குறா. அடுத்தது என்ன நடக்கிறது? பெருமாள் சரஸ்வதி நதிக்கு நடுவே அணையாக படுத்துக் கொள்ளுதல். படுத்துட்டாரா? அதை வர்ணிக்கிறார் சுவாமி. அன்று நயந்த அயமேதமாவேல்வி பொன்ற புறையணங்கு பூம்புணலாய் கன்றி வர ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான் தாதை அரவணையான் தான். தாதை தந்தைன்னு அர்த்தம். யாருக்கு தந்தை? எல்லா உலகங்களுக்கும் தந்தை. பிரம்மாவென்ன, சரஸ்வதி என்ன, நான் என்ன, நீங்கள் என்ன, எல்லோருக்கும் தந்தை. தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ தேவநாதனை. நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவன். தந்தை அப்படின்றது ஒரு உறவை சொல்லி எடுத்து. தந்தை யார் அப்படின்னு பேரை சொல்லணும். யார் அப்படின்னா அரவணையான், அரவணையிலே படுத்துக் கொண்டிருப்பவன், பாம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை குறிக்கிறது. எல்லோருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அரவணையான் நாகபோக சயனன், திருவனந்தாழ்வான் மேலே ஆதிசேஷனை திருப்பள்ளியாக கட்டிலாக மெத்தையாக கொண்டு சயனித்துக் கொண்டிருப்பவனான எம்பெருமான். இவனை தவிர வேறு யாருக்கு பாம்பு படுக்கை உண்டோ? அப்போ அரவு அணையான் பாம்பு படுக்கையிலே துயில்பவன் அப்படின்னா இவன் ஒருத்தன் தான். அதுலயே ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தாதை அரவணையான் தான் எல்லோருக்கும் தந்தையா எல்லோரையும் படைச்சவனா இருக்கக்கூடிய. தந்தைனா என்ன? அவரால் தானே நம்ம பிறந்தோம். அந்த மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் யாரால் தோன்றியது? எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலே தானே தோன்றியது. அதனால எல்லோருக்கும் தந்தை. அவனுடைய பெயர் அரவணையான்னு பேரு. சேஷசாயி, அப்படி பாம்பு வேலை படுத்துட்டு இருக்கிறவன். தாதை அரவணையான் தான் எல்லோருக்கும் தந்தையா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய ஜெகத் காரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான். அவனாலே முதலில் படைக்கப்பட்ட பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி அணையானான். அணை அப்படின்னா இங்க தடுப்பணை, அந்த ஆற்றினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதாகிற தடுப்பு அணை, டேமாக மாறினான். எப்ப சுவாமி அந்த மாதிரி ஆனா? பெருமாள் வந்து அணையா படுத்துக்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அன்று நயந்த அயமேத மாவேல்வி போன்ற
உரையணங்கு பூம்புணலாய் கன்றி வர. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்போ அதை மேனேஜ் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு, ஃபேஸ் பண்றதுக்கு பெருமாள் இப்படி வந்து அணையாப்படுத்துட்டான் அப்படின்றார். அன்று நான் பெருமாளை சேவிச்சே தீருவேன் அப்படின்ற உறுதியோட பிரம்மாவானவன் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி காஞ்சிபுரத்திற்கு வந்தானே அன்று, அன்னைக்கு நான் பெருமாளை நேர பார்த்தே தீருவேன்னு பிரம்மா உறுதி பூண்டானே அன்னைக்கு, நயந்த பிரம்மா ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்ச அயமேத மாவேல்வி அஸ்வமேத மகாயாகம், யாகங்கள்ல வசந்ததா சொல்லப்படுற யாகங்கள்ல ஒன்னும் அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடியது. அதனால அஸ்வமேத மகாயாகம். அஸ்வம் அதுக்கு தமிழ்ல அயம், அஸ்வமேத அயமேத, மகாயாகம் மாவேல்வி. அஸ்வமேதம்னு சொல்லக்கூடிய பெரிய சிறந்த யாகத்தை பொன்றன்னா அழித்து ஒழித்து விட, என்ன பெரிய யாகம் பண்றேன் நான் இல்லாம அழிச்சு ஒழிச்சு விடுறேன் பாரு உன்னுடைய யாகத்தைன்னு சொல்லும்படியா, உரை அணங்கு வாக் தேவதைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி, இந்த பிரம்மாவினுடைய பத்னியான சரஸ்வதி, பூம்புணலாய் கன்றி வர, அழகான வேகவதி நதியாக சீறி பாய்ந்து கோபித்துக் கொண்டு வர. சுவாமி கன்றி வர, சீறி பாஞ்சு கோபத்தோட அழிச்சுடணும்னு வரா, அது புரியுறது. அது என்ன அழகா வர்றது அப்படின்னா, தமாஷா சொல்லுவாளோ இல்லையோ, கோவப்படுறச்சோ நீங்க அழகாதான் இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாளே காமெடியா, அந்த மாதிரி என்னதான் கோபத்தோட அழிச்சிடும்படியா ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்தாலும் கூட சரஸ்வதியினுடைய அழகு குறையவில்லையாம். அப்படி தலைவிரி கோலமா கையில இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போட்டு, நெத்தில இருக்கிற பொட்டையெல்லாம் அழிச்சு, தலையெல்லாம் அப்படி தலைவிரி கோலமா போட்டுண்டு நான் இப்படி பண்றேன் பாரு அப்படி பண்றேன் பாருன்னு கன்றாவியெல்லாம் வரல. எப்படி இருந்தாலும் அதே மாதிரி விலட்சணமா தான் வந்திருக்கா. அப்படி விலட்சணமாக இருந்தாலும் தன்னுடைய கோபத்தாலே பிரம்மா பண்ணக்கூடிய யாகத்தையே அழித்து விட முடியும் என்கிற துணிவோட கூட வந்தால் சரஸ்வதி. அதை பார்த்துட்டு இத்தனை அழகா, இத்தனை சாந்தமா, இத்தனை விலட்சணமா இருக்கக்கூடிய இந்த பொண்ணு நம்முடைய ஆமடியாலா நம்முடைய யாகத்தை அழிக்கிறதுக்கு வரான்னு பிரம்மாவே ஸ்டன்னாய் நின்று போயிட்டார். அவரால் மேல ஒன்னும் பண்ண முடியல. வேற வழி இல்லாம பெருமாளை சரணாகதி பண்ணினார். நியாயமா பார்த்தா பிரம்மாவனுடைய ஆமடியா தானே, அவருக்கு சமானமானவள் அல்லது அவளுக்கு கீழ்ப்படிந்தவள் தானே, இவரே அவளை ஹேண்டில் பண்ணலாமோ இல்லையோ. அவ வந்ததான வேகம் இவளா இப்படி வந்தா அப்படின்னு வாய் பொடிக்கும்படியாக அத்தனை குரூரமா இருந்தது. பார்த்த உடனே பயந்து போயிட்டார். அதுக்காக மென்ஷன் பண்றாரு இங்க, பூம்புணலாய் அழகிய நதியாக கன்றி வர, சீறிக்கொண்டு அழித்து விட வேண்டும் என்கிற கோபத்தோடு கூட வர, எல்லோருக்கும் அப்பாவாக எல்லோரையும் சமயத்திலே காக்க வேண்டிய தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே நடுவிலே அணையாக படுத்துக்கொண்டு சரஸ்வதியினுடைய வேகத்தை அடக்கி பிரம்மாவினுடைய யாகத்தை ரட்சித்தான் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. தந்தைன்றதுக்கு மும்மணி கோவையில சுவாமி சாதிச்சார், தந்தையும் நீயே முந்தி நின்று அளித்தலின்னு. அதாவது ஒரு குழந்தையானது அப்பாவினிடத்துல போய், அப்பா உன் வயிற்றுல நான் பிறந்திருக்கேன், அதனால என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறது, என்னை காப்பாத்துறது, என்னை பாத்துக்கிறது எல்லாம் உன்னுடைய கடமை, புரியறதா, நன்னா புரிஞ்சுக்கோ, காதால நன்னா வாங்கிக்கோ நான் சொல்றத, நீதான் எனக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு குழந்தை சொல்லி அதுக்கப்புறம் பண்றவர் அப்பா கிடையாது. அந்த குழந்தை தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, அதாவது பசிச்சா அழறது, பால் சாப்பிடுறது, தூங்குறது, அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இருந்து ஆரம்பித்து நம்முடைய குழந்தையை நாம தான் பாத்துக்கணும்னு பார்த்து பார்த்து பண்றாரு, அவர் தான் அப்பா. அந்த மாதிரி நான் யாருன்னு நான் உணர்றதுக்கு முன்னால இருந்தே பெருமாள் தான் என்ன காப்பாத்தின்னு இருக்கார், அதனால அவர் அப்பா. ஏதான ஒரு கஷ்டம் வர்றது, இப்போ தினம் சாதம் போடுறேன், துணி வாங்கி கொடுத்தேன், படிக்க வச்சேன், அதோட என் காரியம் ஆயிடுத்து, அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அவனே தான் ஃபேஸ் பண்ணிக்கணும்னு ஒரு அப்பாவானவர் விட்டுட்டு போயிட்டாரானா அவர் நல்ல அப்பாவா? டெய்லி ரொட்டீன்ஸ் ரெகுலரா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பசங்களுக்கு. ஸ்பெஷலா குறிப்பா ஏதான ஒரு ஆபத்து, ஒரு துக்கம்னு வரச்ச அங்கு போய் நின்று தோல் கொடுத்து தன் உயிரை கொடுத்தாவது தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறவன் தான் நல்ல அப்பன். அந்த மாதிரி உன்னை நான் தான் படைச்சேன், என்னாலதான் நீ பிறந்த, உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன், உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரைச்ச நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு விட்டுட்டு போல பெருமாள். பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுத்திருந்தாலும் கூட, சிருஷ்டி தொழில்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சக்தியை பிரம்மாவுக்கு கொடுத்து அவன் மூலமா இருந்து அந்த காரியத்தை பண்ணினாலும் கூட, உனக்கு ஆமடியாளுக்கு சண்டை, ஆமடியால சாதகமா உனக்கு அனுகூலமா வச்சுக்கிறதுக்கு உனக்கு வக்கீல்ல, நீ சரியா பாத்துக்கல, ஆமடியாளோட எப்படி பக்குவமா கலந்து போனோன்னு உனக்கு தெரியல, உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுண்ட, இது உன்னோட பிரச்சனை, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும்படியா பெருமாள் விட்டுட்டு போல. ஒரு வார்த்தை கூட்ட உடனே அணையாப்படுத்துன்ட்டு தப்பு பண்ண சரஸ்வதியே வெட்கி தலை குனியும்படி
அவளே என்ன அனுச்சுடுங்கோன்னு சொல்லி காலடியிலே அமர்ந்து கொண்டு கைங்கரியம் பண்ணும்படி அவளையும் திருத்தி பணிகொண்டு தன்னுடைய பிள்ளையான பிரம்மாவினுடைய கஷ்டத்தையும் நீக்கி வைத்து, எந்த சரஸ்வதி வரவே மாட்டேன்னு சொன்னாலோ இப்ப அவ என்ன சொன்னான், பிரம்மாவோட சேர்ந்து யாகம் பண்ணி உங்களை சேவிக்கலாம்னு ஆசையா வந்தேன், பார்த்தா நீங்களே வந்து படுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் ஆகி பிளேட்டையே மாத்திட்டா. இப்போ அப்ப என்ன அர்த்தம், சரஸ்வதியும் பிரம்மாவும் சேர்ந்து நல்லபடியா யாகம் பண்ணி முடிச்சா பெருமாள் வர போறாருன்னு அர்த்தம். அப்படி பெருமாளானவர் கஷ்ட காலத்துல யாரை எப்படி எப்படி மாத்தி அவளுக்கு அனுகூலம் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அப்படி பண்றதுனால இவர் தந்தை. இந்த தாதை தந்தைன்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம், இத்தனை அனுபவம். இப்படி சரஸ்வதியானவள் பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது சரஸ்வதியை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிரம்மாவினுடைய கஷ்டத்தை தீர்த்து பிரம்மாவினுடைய யாகத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக, சரஸ்வதியினுடைய வேகத்தாலே அழிந்து கொண்டு வந்த உயிர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, சரஸ்வதி நதியினுடைய வெள்ளமானது இயற்கை சீற்றமாக மாறி நிறைய பேர் அழிச்சுடுறதுனால உலகத்தை பேரழிவிலிருந்து காப்பதற்காக, இத்தனை காரணங்களுக்காகவும் எல்லோரையும் படைத்த தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அணையானான், அணையாட்டம் படுத்துட்டான். அவன்தான் வேகவதி நதியின் நடுவிலே வந்த சேது, வேகா சேது. வேகவதி நதியின் நடுவிலே வந்து அணையாகப்படுத்திக் கொண்ட பெருமாள் வெக்கணை கிடந்த பெருமாள், அவனதான் வேகா சேத்து, வெக்கணையான், திருவெக்காய் எம்பெருமான் அப்படின்னு எல்லாம் சேவிக்கிறோம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று சிறப்பு திருநாமம் பெற்றவனான யதோக்தகாரி பெருமாள் வேகா சேத்து. அவன் விஷயமா தான் சுவாமி தேசிகன் வேகா சேத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த எம்பெருமான் விஷயமான தமிழ் பாசுரம் இந்த பாசுரம். அந்த எம்பெருமானை சுவாமி தேசிகன் பாசுரத்தை கொண்டு சேவிக்கணும்னா இந்த பாசுரத்தை சேவிக்கணும். அன்று நயந்த அயமேதமாவேல்வி போன்ற உரையணங்கு போம்புணலாய் கன்றி வர ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான் தாதை அரவணையான் தான். அனுகிரகம் பண்ணிவிட்டான், அணையா வந்து படுத்துட்டான், யாகம் நல்லபடியா நடக்கிறது. அந்த காரியம் ஆயிடுத்து பெருமாளுக்கு. அப்புறம் என்ன, யார திருத்தணும்னு வந்தாரோ அந்த சரஸ்வதியே பொட்டி பாம்பா அடங்கி பிரம்மா பக்கத்துல அழகா நல்ல பிள்ளையா உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா. இனிமேல் என்ன காரியம், படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து வைகுண்டம் போலாமோ இல்லையோ, யாக பூர்த்தி சமயத்துல வரதனா வந்தா போறோமோ இல்லையோ. பெருமாள் இடத்துல அந்த பழக்கமே கிடையாது. அடியவர்களை ரட்சிக்கிறதுக்காக அர்ச்சாவதாரமா வந்துட்டான்னா போகவே மாட்டான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமனா கிருஷ்ணனா நிருசிம்மனா வந்த போது கூட அவதாரம் முடிஞ்ச உடனே புறப்பட்டு வைகுண்டம் போயிட்டான். அவன் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அவனுடைய அடியவர்களான நாமோ அவனுக்கு அங்கங்க ராமனா நிருசிம்மனா கண்ணனா விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டி சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அர்ச்சாவதாரமாக வந்த எம்பெருமான் என்னைக்கும் போகவே மாட்டான். அதனாலதான் மற்ற அவதாரங்களை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு ஏற்றம் அப்படின்னு பல முறை சொல்ற ஆழ்வார்கள்லாம். திருவேங்கடமுடையான் திருமலைக்கு வந்தான், திரும்ப போனானா? திருமலையில வராக பெருமாள் வந்தார், திரும்ப போனாரா? சத்தியலோகத்திலேருந்து ரங்கநாதர் வந்தார், திரும்ப போனேரா? பிரம்மாவினுடைய யாகத்திலேருந்து தேவப்பெருமாள் வந்தார், திரும்ப போனேரா? ஸ்ரீமூஷ்ணத்துக்கு பூவராகன் பூமியை புலந்து கொண்டு வந்தான், திரும்ப போனானா? விபவாவதாரம்னு சொல்லக்கூடியது அவதாரம் முடிஞ்ச போது மனுஷாலுடைய ஆயுஸ் முடிகிற மாதிரி முடிஞ்சு திரும்ப புறப்பட்டு போயிடும். என்னதான் பூர்ணாவதாரம்னு சொல்லும்படியான பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்த ராமாவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், அவதார சமாப்தி அவதாரம் முடியறதுன்னு சொல்ற சமயத்துல தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினார் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு போயிடுவா. அவளுடைய ஞாபகமா அவளுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி பக்தர்கள் தான் ஆராதனை பண்ணுவா. ஆனா வரச்சையே விக்கிரக வடிவா அர்ச்சாவதாரமாக வந்த பெருமாள் ஒரு நாளும் நம்மளை விட்டு போறதில்லை. ஏன்னா கஷ்டத்துல இருக்கிறவன் காலை புடிச்சு கஷ்டத்தை போக்கிக்கணும்ன்றதுக்காக தான் அர்ச்சாவதாரமா வந்து உட்கார்றான் இங்க. அப்படி வரவன் எத்தனை பேருக்கு கஷ்டம்னாலும் வாங்கோ, என்னுடைய திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள், என்னிடத்திலே முறையிடுங்கள், நான் பாத்துக்கிறேன்னுட்டு யாருக்காக வந்தானோ அவ ஒருத்தருக்கு மாத்திரம் கஷ்டம் தீக்கிறவனா இல்லாம, யாருக்காக வந்தானோ அவ ஒருத்தருக்கு மாத்திரம் வரம் கொடுக்கிறவனா இல்லாம, பின்னானார் வணங்கும் சோதின்னு காலாகாலத்துக்கும் எத்தனை பேர் வந்து சேவிச்சாலும் எல்லோருடைய கஷ்டங்களையும் தீர்க்கும்படியானவனா, எல்லோருக்கும் நல்லது கெட்டது அனுகிரகம் பண்ணக்கூடியவனா, எல்லோருக்கும் அபயப்பிரதானம் பண்ணக்கூடியவனா, எல்லோரும் சரணாகதி பண்ணி மோட்சம் போவதற்கு காரணமானவனா, சாஸ்வதமாக இங்கேயே இருக்கக்கூடிய பெருமாள். அதனாலதான் அர்ச்சாவதாரத்துக்கு அத்தனை ஏற்றம். வந்தார்,
சரஸ்வதி திருந்துட்டா, பிரம்மாவினுடைய யாகம் தொடர்றது, தடங்கள் இல்லாம தொடங்குறது. பெருமாளே வந்து இறங்கிட்டார். யாரெல்லாம் வந்து யாகத்துக்கு தடங்களா இருந்தாலோ அந்த சரஸ்வதியை இப்ப வந்து பிரம்மா பக்கத்துல உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா. இனிமேல் இந்த யாகத்தை தடுக்க முடியாதுன்னு அசுரர்களே சூழ்ச்சி பண்ண முடியாது, தோத்து போயிட்டோம்னு பின்வாங்கி போயிட்டா. ஏன்னா நடுவுல வந்த பெரிய பெரிய ராட்சசனை எல்லாம் அஷ்டபுஜ பெருமாளா, சிங்க பெருமாளா வந்து பெருமாள் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். இனிமேல் தடைன்னு ஒண்ணு கிடையாது. யாகம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சரஸ்வதி இப்ப எந்த லெவல்ல இருக்கா தெரியுமா? யாரானும் தடங்கள் வந்தா நான் பாத்துக்கிறேன் வேலை, நீங்க யாகம் பண்ணுங்கன்னு பிரம்மாவுக்கு தைரியம் சொல்றது போல அவ்வளவு நல்ல பிள்ளையா மாறிட்டான் சரஸ்வதி இப்போ. அதனால ஆச்சரியமா யாகம் நடந்துட்டு இருக்கிறது. பெருமாள் வந்த காரியம் ஆனாலும் இதே காரியத்தை, அதாவது பிரம்மாவனுடைய கஷ்டத்தை தீர்த்த மாதிரி எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்க்கணும். சரஸ்வதி மாதிரி தப்பு பண்றவாளெல்லாம் திருத்தி பண்ணி கொள்ளணும். பிரம்மாவனுடைய யாகத்தை நல்லபடியா நடத்தி வைக்கலாம் அப்படின்னு பெருமாளானவன் திரும்ப போக வேண்டாம், அங்கேயே படுத்துட்டான். இத பார்த்து லோகத்துல இருக்கிற ஜனங்கள், காஞ்சிபுரத்துல இருக்கிறவா, அந்த யாகம் பண்ற சமயத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறா அப்படின்னு அவளுடையதான ஃபீலிங்ஸ் அடுத்த பாட்டுல தெரிவிக்கிறார் சுவாமி. இப்படி அணையாக வந்து படுத்துக்கொண்ட எம்பெருமானை உலகத்தவர்களும் சேவித்து தம் கண்ணும் மனமும் கழித்து இப்படி பேசுறாளாம். யாகம் பண்ணா யாக பூர்த்தி சமயத்துல பெருமாள் வருவார். பிரம்மாவுக்கு யாக பூர்த்தி சமயத்துல பெருமாள் சேவை கிடைக்கும். அப்போ யாகத்தை சேவிக்க வந்த அத்தனை பேருக்கும் பெருமாள் சேவை கிடைக்கும். அதனால பிரம்மா பெருமாளை சேவிக்கிறச்ச நாமளும் சேவிக்கலாம்னு எல்லாரும் யாகசாலையை சுத்தி காத்துட்டு இருந்தாலாம். பெருமாள் எப்ப வேணாலும் வரலாம். அதனால யாகசாலையிலேயே இருந்தோமானா யாகத்தை சேவிக்கிற புண்ணியம் கிடைக்கும். பாவம் போறது, சாதமும் போட்டுடுறா, இங்க இருந்து இந்த மங்களமான வேத சப்தங்களை எல்லாம் காதுல கேட்டு யாகத்தை சேவிச்சுட்டு இங்கேயே இருக்கலாம். நாமெல்லாம் என்னைக்கு தவம் பண்ணி யாகம் பண்ணி பெருமாளை நேர சேவிக்க போறோம்? பிரம்மா சேவிக்கிறார், கூட இருந்தா சேவிச்சு விடலான்னு நிறைய பேர் கோடி கணக்குல காத்துட்டு இருக்கா பெருமாள் சேவிக்க. விதவிதமா காத்துட்டு இருக்கா. தேவர்கள், அசுரர்கள், அவாய்வான் எல்லாம் காத்துட்டு இருக்கா. இந்த சரஸ்வதி வந்த வேகத்தை பார்த்துட்டு பயந்து எல்லாம் போனாலோ இல்லையோ, பெருமாள் வந்து இப்ப அணையா படுத்துண்டா விட்டு பெருமாளே அங்க பாதுகாப்பா வந்துட்டார். இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? பெருமாள் அர்ச்சாவதாரமா வந்திருக்கார், அவரை போய் சேவிக்கிறது அவசியம். நாமெல்லாம் என்னைக்கு பெருமாளை நேரம் சேவிக்கிறதுன்னு போனவாள்லாம் போன வேகத்துல திரும்பி வந்துட்டா. இப்ப பழையபடி எல்லாரும் சேர்ந்து நிக்கிறா, பெருமாளை சூழ்ந்து நிக்கிறா. எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறா? பிரம்மா யாகம் பண்ணி முடிக்கிற சமயத்துல தானே யாகத்துல இருந்து பெருமாள் வருவார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா யாகமே முடியல, அதுக்குள்ளேயே பெருமாள் வந்துட்டாரு. இது என்ன ஆச்சரியமான ஒரு அனுகிரகம்! இன்னும் யாக முடிவுல வேற பெருமாள் இன்னொரு முறை வரப்போறார். இப்படி பெருமாளுக்கு மேல பெருமாளா வந்துட்டு இருக்காளே, இது என்ன ஆச்சரியம்னு எல்லோரும் அவ மனசுல அப்படியே ஆனந்த கூத்தாடுறாளாம். அப்படி அப்ப அவளுடைய மனசுல அந்த ஆனந்தம் எப்படி இருந்தது அப்படின்னு சுவாமி 14வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஜனங்கள் பெருமாளை பார்த்த உடனே என்ன நினைக்கிறா, மனசுல என்ன வார்த்தையால சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா அப்படின்னா, தரணியில் மன்னி அயனார் தனித்தவம் காத்தபிரான் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதன் பின் திறனரகெண்ணிய சித்திரகுத்தன் தெரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே. தரணியில் மன்னி, இந்த பூமிக்கு வந்து நிலையாக இருந்து அயனார் பிரம்மாவானவர் தனித்தவம் காத்தபிரான். தவம் அப்படின்னா பெருமாளை நேர பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய உசந்த காரியம் தபஸ், தவம். தனித்தவம் அப்படின்னா இதுக்கு சமானமா ஒரு தவம் கிடையாதுன்னு சொல்லும்படியா, இதை விட உசந்த தவம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்படியா விசேஷமான ஒரு தவம். எதுன்னா அஸ்வமேத யாகம். அதுவும் எங்க பண்ற அஸ்வமேத யாகம்? மத்த இடத்துல பண்ணா 1000 பண்ணணும், இங்க பண்ணா 1 போறோம். அப்பேற்பட்ட உசந்த சத்தியவிரத கஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகம் தனித்தவம். இது மாதிரி ஒரு தவம் கிடையாது. தரணியில் மன்னி, பெருமாள் வரது எதுக்கு வந்தார்னு சுவாமி தேசிகன் முதலே சொல்லிட்டார். வந்து பிரம்மாவனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டு உடனே போயிடலான்னு வரல பெருமாள். தரணியில் பூமியில் மன்னி ஸ்திரமாக இருந்து எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்க்க வேணும்னு தான் புரட்டு வரானா வரச்சே. அவதாரம் பண்ணா கூட துஷ்டால அழிச்சுட்டு நல்லவாளோட கலந்து பரிமாறிட்டு உடனே வைகுண்டத்துக்கு வந்துருவேன்னு நினைச்சுட்டு தான் வரான் பெருமாள். ராமாவதாரம் முடிஞ்சது, பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார். அங்க ரொம்ப நாள் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து ராமாவதாரம் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு நித்திய சூரிகள்லாம் சேர்ந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றா. பண்றச்ச தூபம் சமர்ப்பிச்சா, விசேஷமான சாம்பிராணி புகை போட்டா. சாம்பிராணி புகை அப்படி நன்னா அடர்த்தியா போட்டா அந்த புகையில எதிரில் இருக்கிறவா கூட கண்ணுக்கு தெரியாதபடிக்கு மறைஞ்சு போயிடுது எல்லாம். பனி மூட்டமா இருந்தா, புகை மூட்டமா இருந்தா, பவித்ரோத்சவம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போனோமானா அப்படி புகை மூட்டமா எதிரில் யார் இருக்கானே தெரியாம போயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி சாம்பிராணி புகை மூடிட்டு வைகுண்டத்துல. அந்த செகண்ட்ல வந்து பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இத்தனை லீலைகள் பண்ணி கீதோபதேசம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டானா. அப்படின்னா என்ன, அந்த புகை மறைக்க ஆரம்பிச்சது.
அந்த புகை அடங்கி எதிரில் இருக்கிறவாருக்கு பெருமாள் தெரிகிற அந்த க்ஷணத்துக்குள்ள பெருமாள் வந்து இங்க அவதாரம் பண்ணி கீதா முழுக்க உபதேசம் பண்ணி கிருஷ்ணாவதாரம் முழுக்க வாழ்ந்துட்டு போயிட்டான் பெருமாள். அப்ப என்ன நினைக்கிறான், இந்த சாம்பிராணி புகை அடர்த்தியா போட்டிருக்கா, இப்ப இவாளுக்கு நாம சேவை கொடுக்க மாட்டோம், இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம கிருஷ்ணாவதாரம் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணி நிறைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நிறைய அடியவர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இந்த புகை நீங்கி அவ பெருமாளை காணமேன்னு தேடுறதுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு திரும்ப வரணும்ன்ற சங்கல்பத்தோட தான் வந்தான் போனான். அது விபவாவதாரம். ஆனா அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது பூமிக்கு எப்படி வருது, ஸ்திரமா இருந்து காலத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தான் வரது வரச்சே. அத ஆச்சரியமா சுவாமி தேசிக நாட்டமா ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு ஒருத்தர் பிறக்கணும். இனிமேல் தரணியில் மண்ணி பூமியிலே ஸ்திரமாக இருந்து அயனார் தனித்தவம் காத்தபிரான், பிரம்மாவினுடைய ஒப்பற்றதான அஸ்வமேத யாகத்தை ரட்சித்த பெருமான், அழியாமல் பாதுகாத்த பெருமான். ஏன் அழியாமல்னு சொல்றாரு அப்படின்னா, சரஸ்வதி எதுக்கு அவ்வளவு வேகமா வந்தா, பிரம்மாவினுடைய யாகசாலை பிரம்மா யாகம் அத்தனையும் அழிச்சுடணும்னு தானே வந்தா. அப்படி அழிக்க முடியாதபடி சரஸ்வதியை திருத்தி பணி கொண்டு பிரம்மாவினுடைய யாகத்தை காப்பாற்றி பெரிய உபகாரம் பண்ணின பெருமாள். நாமளும் பெருமாளை என்ன பண்றோம், தினம் கார்த்தால எழுந்துண்டா அபிகமனம் அப்படின்னு ஒரு காரியம். அதாவது பெருமாளே இன்னைக்கு நாள் நல்லபடியா போனோம், உன்னால இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ தான் நல்லபடியா நடத்திக்கணும். என்ன பண்ணணும், உன்னுடைய திருவாராதனம் பண்ணணும். உன்னுடைய திருவாராதனத்தை கூட எந்த தடங்களும் இல்லாம நோய் நொடி இல்லாம தீட்டு கீட்டு காதல விழாம நல்லபடியா நான் பண்ணி முடிக்கும்படியா நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை மனசார பிரார்த்திச்சுக்கிறது. அப்ப பெருமாளை திருவாராதனம் பண்ணி மகிழ்விக்கணும்னாலும் கூட அவன் அனுகிரகம் இல்லைன்னா பண்ண முடியாது. எனக்கு தெரியும், மந்திரம் எல்லாம் தெரியும், பிரயோகம் எல்லாம் தெரியும், நான் ஒரு க்ஷண மாத்திரத்துல தலிகை நன்னா பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணுவேன், எல்லா காரியத்தையும் சர்வசாதகமா நானே பண்ணிவிட்டு நான் பண்றேன் திருவாராதனம்னு நினைச்சுண்டியோ பெருமாள் பண்ண விட மாட்டான். அவனுடைய அனுகிரகத்தினாலே பண்றேன்னு நினைச்சுண்டு அந்த பவ்யத்தோட பாவத்தோட பண்ணுகிற போதுதான் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பண்ண முடியும் நம்மளால. அதனால அந்த யாகம் யார் விஷயமா பண்றது, பெருமாள் வரணும்னு பெருமாளுக்காக பண்ணக்கூடிய யாகம், அவன் விஷயமான யாகம் அதுவாகவே இருந்தாலும் அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது நடக்காதுன்றதை இங்க தெரிவிக்கிறார் சுவாமி. பிரம்மா இத்தனை முறை நீ வந்து நீதான் பெரியாள்னு நினைச்சுட்டு நானே பெருமாளை பார்த்துடுவேன்னு அகங்காரத்துல தெரிஞ்ச, அதனால என்ன பலன், ஒன்னும் கிடையாது, நீ பெருமாளை சேவிக்கவே இல்லை. இப்பதான் நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்து இங்க வந்திருக்க. ஆகையினால அந்த யாவன் நன்னா நடக்கணும்னா கூட அவனுடைய அனுகிரகம் வேணும் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு பிரம்மாவுக்கும் ஒரு உபதேசம் இது. தரணியில் மண்ணி அயனார் தனித்தவம் காத்தபிரான், பூமிக்கு வந்து நிலையாக இருந்து பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாகத்தை ரட்சிக்கணும்னு வந்து அணையான பெருமாள் கருணை எனும் கடலாடி திருவனை கண்டதற்பின், அந்த எம்பெருமானுடைய கருணை எனும் கடல் பெருமாள் வந்து அணையா படுத்துட்டான். சரஸ்வதி திருந்துட்டா, பிரம்மாவை டிஸ்டர்ப் பண்றத தொல்லை பண்றத நிறுத்தின்ட்டா. சொல்ல போனா பிரம்மா கூட கோஆபரேட் பண்ணி யாகம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு பக்கம் ஸ்மூத்தா போறது. அந்த பெருமாளை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாளாம், இப்போ அந்த பெருமாளை பார்க்க பார்க்க, பெருமாளுடைய கண்ணை பார்க்க பார்க்க, பெருமாளுடைய திருமேனியை பார்க்க பார்க்க அவளுக்கெல்லாம் அத்தனை ஆனந்தமா. பெருமாளுடைய அருள் பார்வை தயா ரசம் பெருமாளுடைய கண்ல இருந்து அப்படி சொட்டுறது. இவ்வளவு நேரம் வந்த சரஸ்வதியினுடைய ஜலம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த பெருமாள் கண்ல இருந்து ஒரு அருள் வெள்ளம், ஒரு கருணை வெள்ளம், ஒரு தயா சமுத்திரம், ஒரு தயா சாகரம் வருது பாரு, எங்க மேல எல்லாம் படுறது பாருங்க. சுவாமி திருமலைக்கு போறேன், ஆயிரக்கணக்கான பேர் பெருமாளை சேவிக்கிறா, ஒரு க்ஷணம் தான் தள்ளி விட்டுடுறா, முழுசா அனுபவிக்க முடியல. பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்தோம்னா எப்படி பெருமாளை சேவிச்சோன்னு கண்ண மூடினா பெருமாள் தெரிய மாட்டேன்றார். பரவாயில்ல, அந்த ஒரு க்ஷணம் நம்மள பெருமாள் பாக்குறாரோ இல்லையோ, பெருமாளுடைய கருணை பார்வை நம்ம மேல விழுறதோ இல்லையோ, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி என்ன பெரிய சரஸ்வதி அங்க இருந்து அப்படியே வந்து வேகமா ஆர்ப்பரிச்சு வரா வெள்ளம்னு சொன்னீங்களே, இந்த எம்பெருமானுடைய கண்களிலே இருந்து வரக்கூடிய அருள் பார்வைன்னு சொல்லக்கூடிய வெள்ளத்துல நாங்கெல்லாம் அப்படியே மிதக்கிறோம். எப்படி மிதக்கிறோம் தெரியுமா? எல்லாருக்கும் தேன் பிடிக்கும், தேன் பிடிக்காதவா கிடையாது. தேன் சாப்பிட்டா அத்தனை தித்திக்கும். தேன் உண்மையான தேனை ருசிச்சு சாப்பிடணும்னு எல்லோரும் ஆசைப்படுவா. நாங்க இப்போ பெருமாளுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய தேன் சமுத்திரத்துல நீச்சல் போட்டு இருக்கோம்னா அத்தனை ஆனந்தமா இருக்கு எங்களுக்கு. இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப ஏற்பட்ட பிரம்மாவனுடைய கஷ்டத்தையே தீர்த்து வைத்து அவனுக்காக நான் படுத்துட்டு இருக்கேன், உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க மாட்டேன்னா நான் இருக்கேன், கவலைப்படாதங்கோ, மாசுஜகா கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன்னு அவையம் கொடுக்கறது போல பெருமாள் படுத்துட்டு இருக்கான். அவன் இருக்கிறச்ச நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் தைரியமா சந்தோஷமா இருக்கும் இந்த பெருமாளை பார்த்துட்டு. அவனுடைய கருணை எனும் கடல் ஆடி, கடல் ஆடுறது அப்படின்னா கடல்ல ஸ்நானம் பண்றது, சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றது. அந்த எம்பெருமானுடைய தயாசாகரம் கருணை கடல்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே நாங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம்.
பண்ணிட்டு திருவனை கண்டதற்பின் சேது தர்சனமும் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஆச்சரியமான விஷயம், ராவணனிடத்தில இருந்து சீதா பிராட்டிய மீட்டுண்டு வரணும்ன்றதுக்காக பெருமாள் திருப்புல்லானியிலே சமுத்திரத்தில இருந்து ராமசேத்துன்னு சொல்லக்கூடிய பாலத்தை கட்டி வானர சைன்யங்களை கொண்டு அந்த பாலத்திலே தன்னுடைய திருவடி நோக நடந்து ராவண சம்ஹாரம் பண்ணி திரும்பவும் பிராட்டியை அழிச்சுண்டு வந்தான். அப்போ அந்த சமுத்திரத்திலே கட்டப்பட்ட சேத்துன்னு சொல்லக்கூடிய பாலம் ரெண்டுத்துக்கும் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத சம்பந்தம் கிடைத்தது. போறச்ச பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது, வரச்ச பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது. அதனால பெருமாளுடைய திருக்கரங்களாலே பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருக்கிறபடியினாலே, பெருமாள் தாயாருடைய திருவடி சம்பந்தம் இருக்கிறபடியினாலே அந்த சேத்து அந்த பாலம் ரொம்ப விசேஷமானது. சேவிக்கிறவாளுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது. எத்தனை பெரிய பாவம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டு அந்த ராம சேத்து இருக்கக்கூடிய சமுத்திரமான ரத்னாகர சமுத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்புல்லானி சமுத்திரத்துல தீர்த்தமாடினா பாவம் போயிடுறதுன்னு என்னென்ன பாவங்கள் என்னென்ன டிசைன்ல உண்டோ அத்தனைக்கும் சங்கல்பம் பண்ணி வாத்தியார் சுவாமி ஸ்நானம் பண்ணி வைக்கிறார். நாம் அந்த சங்கல்பத்தை எல்லாம் பண்ணிட்டு அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய ராமன் சீதை இவாளுடைய திருவடி பட்டதான அந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய பாலம், அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் நம்முடைய பாவங்கள்லாம் போயிடுறது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? கடல் ஆடணும். கடல் ஆடுறதுன்னா சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். திருப்புல்லானியில பண்ணிட்டு அந்த அணையை கண்டு சேவிக்கணும். அணை கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, அணை இருக்கிற திசையை நோக்கி கைகூப்பி சேவிக்கணும். இந்த அணையை கட்டுறதுக்காக தானே பெருமாள் இந்த சமுத்திரத்துக்கு வந்தார். இந்த அணையை கட்டி அது மேலதானே பெருமாள் நடந்து போய் ராவண சம்ஹாரம் பண்ணினார். இந்த அணை மேலதானே தாயாரை மீட்டு கொண்டாந்து பெருமாளும் தாயாரும் திரும்ப வந்தா. அப்படி பெருமாள் தாயாருடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட இந்த அணை என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கட்டும். எப்படி இந்த அணை இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவம்னு சொல்லும்படியான ராவணனை அழித்து இந்த உலகத்தினுடைய பாரத்தை நீக்கியதோ, அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் கூட இந்த அணை அழிக்கட்டும் நீக்கட்டும்னு சொல்லி சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அணையும் சேவிக்கிறது சேது தர்சனம்னு சொல்லுவா. சேது ஸ்நானம் அப்புறம் சேது தர்சனம். சுவாமி கண்ணுக்கு தெரியலையே, பரவாயில்ல, அந்த திசையை நோக்கி கை கூப்பினாலே போறோம். கருணையனும் கடலாடி, அங்க எப்படி சமுத்திர ஸ்நானம் பண்றையோ அந்த மாதிரி இங்கேயும் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். அங்க ரத்னாகர சமுத்திரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே பண்ணக்கூடியதான ஸ்நானம், இங்கே பெருமாளுடைய அருள் பார்வைன்னு சொல்லக்கூடிய வெள்ளம் அப்படி சமுத்திரமாட்டம் தேங்கி நிக்கிறது, அந்த தயாசாகரத்திலே பண்ணக்கூடிய ஸ்நானம். சுவாமி திருப்புல்லானில சங்கல்பம் பண்ணிட்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டேன், இப்ப அணைய சேவிக்கணுமே. இங்க எங்க அணை இருக்கு அப்படின்னா, சரஸ்வதி ஆற்றுக்கு நடுவே கிடந்த அணையாக வேகா சேத்துன்ற பேர்ல பெருமாளே அணையாப்படுத்தின்னு இருக்கான். அங்க ராம சேத்துவ சேவிக்கிற, இங்க வேகா சேத்துவ சேவிச்சுக்கோ. இங்கேயும் கருணா சமுத்திர ஸ்நானம் ஆயிடுத்து, வேகா சேத்து தர்சனம் ஆயிடுத்து. சமுத்திர ஸ்நானம் சேத்து தர்சனம் ரெண்டும் ஆயிடுத்து. திடீர்னு சுவாமிக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் சேத்து தர்சனம் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து போல் இருக்கு. அதை இங்க கொண்டாந்து விட்டார் சுவாமி. கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின், எம்பெருமானுடைய கருணை கடலிலே ஸ்நானம் பண்ணி சேத்துவாக இருக்கக்கூடிய அந்த வேகா சேத்துவையும் சேவித்த பிறகு இதுக்கு மேல எங்களுக்கு என்னன்னா கஷ்டம் அப்படின்னு ஜனங்கள்லாம், இதுக்கு மேல எங்களுக்கு கஷ்டமே கிடையாது, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடுத்து, நெருப்புல பஞ்சு பொசுங்குறாப்புல பொசுங்கி போயிடுத்து. இந்த விசுவாசமானது இருக்க வேணும். சுவாமி எல்லாரும் பண்றான்னு நானும் பண்ணேன், நானும் திருப்புல்லானிக்கு போனேன், வாத்தியார சங்கல்பம் பண்ண சொல்லி ஸ்நானம் பண்ணிட்டேன், சேது தரிசனம் பண்ணேன், வந்தேன், என்ன பாவம் போறதோ அப்படின்னு நினைச்சா போகாது. நிச்சயம் அந்த பாவம் போகும்ன்ற விசுவாசம் வேணும். கங்கையிலே தீர்த்தமாடினா ஏன் பாவம் போறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு மனு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானபடியினாலே ஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாவங்களையும் போக்குறது அப்படின்ற விசுவாசம் இருந்தால் ஒழிய கங்கா ஸ்நானமும் கூட பாவத்தை நீக்காதுன்றார். அந்த மாதிரி சமுத்திர ஸ்நானம் பெருமாள் திருவடிப்பட்ட தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டேன், பகவத் ஸ்ரீபாத தீர்த்த ஸ்நானம் ஆயிடுத்து, பெருமாள் திருவடி பட்ட அந்த அணையும் சேவிச்சுட்டேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் இது வரைக்கும் இந்த க்ஷணம் வரைக்கும் நான் பண்ண பாவங்கள் மொத்தம் அழிஞ்சு போயிடுத்து. இனிமேல் பாவம் பண்ணாம இருக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்றது அங்க விஷயம். அந்த மாதிரி பெருமாளுடைய கருணா சமுத்திரத்துல தீர்த்தமாடிட்டோம், ராமசேத்துவுக்கு பதிலா வேகா சேத்துன்னு சொல்லக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டோம். அங்க பெருமாள் திருவடி பட்ட சேத்து, இங்க பெருமாளைய சேத்து, அதை காட்டிலும் முசத்தி அவரையும் சேவிச்சுட்டோம். பெருமாள் திருவடிய பட்ட சேதுவை சேவிக்கிற போது இதுவரைக்கும் பண்ணின பாவங்கள் எல்லாம் அழிஞ்சுடுத்தோ, இனிமேல் ஃபியூச்சர்ல பாவம் பண்ணாம இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
ஆனா இங்க பெருமாளே சேத்துவாக படுத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவரை பார்த்து அவருடைய கருணை வெள்ளம்னு சொல்லக்கூடிய தயாசாகரத்திலே தீர்த்தமாடி அவரை தரிசனம் பண்ணிட்டு அதோட நின்றுடுவோமா? பெருமாளை நேர பார்த்தா பெருமாளை பார்த்த மாத்திரத்துல சரணாகதி பண்ணா இவனைதான் பண்ணணும்னு நம்மளை அப்படியே பிச்சேற்றி பைத்தியமாக்கி அவனுடைய அழகுல உரிய செய்து அப்படியே உருகி அவனுடைய திருவடியை பிடிச்சி பிரபு சரணம்னு சொல்லி சரணாகதி பண்றமோ இல்லையோ அந்த சரணாகத்தியை பண்ண வச்சுட்டான் பெருமாள். எங்கள் எல்லாம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அவனை பார்த்த உடனே காஞ்சி பாக்கியம் கமல நிலையாகான்னு அவனுடைய திருவடியில சரணாகதி பண்ணிட்டோம் நாங்கெல்லாம். அதனால எங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? திரள் நரகு எண்ணிய சித்திரகுத்தன் தெருத்து வைத்த சுருணையில் ஏற்றிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே. நரகு அப்படின்னா நரகம், திரள் நரகுன்னா குரூப்பா இருக்கக்கூடிய நரகங்கள். நரகம்ன்றது ஒண்ணு கிடையாது. ஒரு பாவத்துக்கும் ஒரு நரகம் தண்டனையா சொல்லப்பட்டு 32 விதமான நரகங்கள் இருக்குன்னு கருட புராணம் சொல்றது. இன்னும் பல வகையான நரகங்கள்னு பல புராணங்கள் சொல்கின்றன. மொத்தத்துல திரள் நரக அப்படின்னா நிறைய நரகங்கள் உண்டு சுவாமி. அத்தனை நரகங்களும் போகும்படியா அத்தனை பாவத்தை நான் பண்ணியிருக்கேன். யார் யார் என்னென்ன பாவம் பண்ணினா யார் யார் என்னென்ன தண்டனை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றான் ஒருத்தன். யாருன்னா யமதர்மராஜனுக்கு பக்கத்துல இருந்து கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தன் பேர் அவனுக்கு. சித்திரகுப்தன் அப்படின்னா சித்திரகுப்தன். அவன் சுருணை அப்படின்னா ஓலையை அப்படியே சுருட்டி வச்சுட்டு இருக்கான். இப்போ ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி அப்ப ஓலையை அப்படியே ஒரு சுருட்டி வச்சுட்டு இருக்கான். ஒருத்தருடைய கணக்கு ஒரு ஓலையில இருக்கும். அந்த ஓலை எடுத்து பார்த்தா அவ என்னென்ன பாவம் பண்ணிருக்கா, எந்தெந்த நரகத்துக்கு போய் எவ்வளவு நாள் கஷ்டப்படணும்னு அதுல இருக்கும். அதுபடி அவ அனுபவிக்கணும். அதெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட்ல டெலிட் ஆல் கொடுத்த மாதிரி மொத்தம் அழிஞ்சு போயிடுத்துனா. எனக்கு ஒரு ஓலை பத்தல, ஒரு ஓலையில ரொம்ப முடியாத அடிஷனல் ஷீட்ல எழுதுற அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன். அத்தனை சுரம் வச்சுட்டு இருந்தான் சித்திரகுப்தன் எனக்குன்னு. என்னைக்கு இந்த பெருமாளை சேவித்தானோ, என்னைக்கு இந்த சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணினேனோ அப்பவே என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுத்து. இனிமேல் எனக்கு நரகவாசம் ஏற்படாதபடிக்கு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி ஆயிடுத்து. அதனால எனக்கு மோட்சம் தான். மோட்சம்ன்ற பேர்ல மோட்சம்ன்ற பட்சத்துல நான் எதுக்கு நரகத்தை பத்தி யோசிக்கணும்? திரள் நரகு எண்ணிய சித்திரகுப்தன். ஓ இந்த பையனா இந்த தப்பு பண்ணா இந்த நரகம் ஒரு 10 வருஷம் 1, அந்த தப்பு பண்ணா அதுக்கு அந்த நரகம் ஒரு 50 வருஷம் 2 அப்படின்னு மொத்தம் எத்தனை விதமான நரகத்துக்கு எவ்வளவு நாள் போனோம்னு என்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தான் சித்திரகுப்தன். ஒரு செகண்ட்ல ஸ்டன் ஆகி ஆடி போயிட்டான். ஏன் தெரியுமா? நான் பண்றதெல்லாம் கண்ணில் விளக்கண்ண குத்திண்டு இத்தனை பாவம் பண்ணா இங்க போனோம், இத்தனை வருஷம் இருக்கணும், இப்படி எல்லாம் அவஸ்தப்படணும்னு பக்காவா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தான். ஒரு க்ஷணத்துல எல்லாம் டெலிட் ஆயிடுத்து. வெறும் எம்டி ஓல தான் இருக்கு. இப்போ ஆச்சரியப்பட்டுட்டான். சுருணையில் ஏறிய சூழ்வினை, என்ன சூழ்ந்து இத்தனை ஜென்மங்கள்ல அலக்கழிக்கிற வினைகள், பாவங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன, அத்தனை வல்வினைகளும் கொடுமையான வினைகளும் ஒரு க்ஷணத்துல அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து காணாம போயிடுது. எப்படின்னா இந்த சமுத்திரத்திலே தீர்த்தமாடி இந்த வேகா சேத்துவை தரிசனம் பண்ணி அவன் திருவடியில சரணாகதி பண்ணியாயிடுத்து. ஆழ்வார் என்ன சொன்னார்? மொய் மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகளாய்ந்துன்னு சொன்னார் இந்த பெருமாளை. உனக்கு மோட்சம் வேணுமா? யாகம் பண்ண வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், காடு மேடெல்லாம் அலைய வேண்டாம், உண்ணம் பண்ண வேண்டாம். உன் கையில கிடைக்கிற புஷ்பத்தை எடுத்து திருவெக்காவில் இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடியில் அர்ச்சனை பண்ணி கைய கூப்பு, சரணாகதி பண்ணு, உனக்கு மோட்சம் நிச்சயம்னு சொன்னார் ஆழ்வார். அதை பண்ணிட்டோம். அதனால எங்க அக்கௌண்ட் மொத்தம் காலியாயிடுத்து. இனிமேல் சித்திரகுப்தனுக்கும் வேலை இல்லை, யமனுக்கும் வேலை இல்லை, நரகங்களுக்கும் வேலை கிடையாது. நான் ஸ்ட்ரைட்டா வைகுண்டம் தான் போக போறேன்னு இந்த பெருமாளை சேவிச்ச ஜனங்கள்லாம் அத்தனை சந்தோஷமாயிட்டாலாம். இதுக்கு மேல பெருமாள் வந்த காரியம் எப்படி நிறைவேறும்? அதாவது பெருமாள் எதுக்கு வரார்? ஜனங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு, அவளை நல்ல கதி கழிச்சுட்டு போறதுக்குன்னு சொல்றோம். மொத்த பேரும் காஞ்சிபுரத்துல தான் இருக்கா. இப்போ எல்லாரும் பெருமாளை சேவிச்சா எல்லாருடைய பாவம் போயிடுத்து, எல்லாருடைய அக்கௌண்ட்டும் டெலிட் ஆயிடுத்து. இப்போ சரணாகதி பண்ணியாச்சு, எல்லாருக்கும் மோட்சம் சித்தம். இதுக்கு மேல பெருமாள் வந்த காரியம் எப்படி நிறைவேறாம போகும்? எதுக்கு வந்தாரோ அது 100% இல்ல, 1000 டைம்ஸ், லேக் டைம்ஸ், crore டைம்ஸ் சார்த்தகம் ஆயிடுத்து. அப்படி வந்த பெருமாள் தான் இங்க ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கான். அப்படி வந்த பெருமாள் தான் இங்க வேகா சேத்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி அப்படின்னு ஆச்சரியமா சாதிச்சுட்டு இருக்கான். அந்த பெருமாளை பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பாவம் போயிடுத்து, நரகம் கிடையாது, மோட்சம் நிச்சயம், பெருமாள் இருக்கார் அப்படின்னு அவெல்லாம் நிம்மதியா நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் சரணாகத்தாலா போயிட்டா எல்லாம். இனிமேல் எதுக்கு யாகம் பண்றது? அதான் பெருமாள் வந்துட்டாரு. அப்படி கிடையாது.
பரநியாசம் ஆயிடுத்து. அந்த பரநியாசம் ஆனதுக்கே பெருமாள் மோட்சம் கொடுத்துடுறார். அப்ப பரநியாசத்துக்கு அப்புறம் பெருமாளை சேவிக்க வேண்டாமா, விழுந்து சேவிக்க வேண்டாமா, ஆராதனை பண்ண வேண்டாமா, கோவிலுக்கு பண்ண வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் அதெல்லாம் இங்க இருக்கும்போது பண்ணிட்டே இருக்கணும் பகவானுடைய ஆராதனமா. பகவானுடைய சம்பந்தம் நித்திய சம்பந்தமா என்னைக்கும் இருந்துட்டே இருக்கணும். நமக்கு பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெருமாளை நேர சேவிக்கணும்னு பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சான். அதான் யத்தோக்தகாரி பெருமாள் வந்து சேவிச்சுட்டோம், எதிரிலேயே இப்ப அணையா படுத்துட்டு இருக்கார். அதுக்குன்னு ஆரம்பிச்ச யாகத்தை விடலாமோ? கூடாது, அதையும் பண்ணி முடிக்கணும். அது பெருமாளுடைய ஆராதனமா ஆரம்பிச்சதுனால அதை ஏதாவது ஒரு பலனுக்காக பண்ணியிருந்தானா பெருமாளே வந்துட்டாரு, இதுக்கு மேல என்ன பலன்னு தூக்கி போட்டு போயிடலாம் எழுந்து. பெருமாளுடைய ஆராதனமானபடினாலே பெருமாள் வந்தாலும் அவருக்கும் சேர்த்து ஆராதனை பண்ணணும்ன்றது விஷயம் அங்க. அந்த மாதிரி சேவிச்ச ஜனங்களும் பெருமாளை சேவிச்சோம், அவருடைய அருள் கடல்ல நீராடினோம், அவரை சேவிச்சுட்டோம், நரகம் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து, சரணாகதி பண்ணிட்டோம், மோட்சம் கிடைக்க போறது. இதுக்கு மேல என்ன காரியம், ஆத்துக்கு போய் ஜாலியா தூங்கலாம்னு இல்லாம வரப்போற பெருமாளை எதிர்நோக்கி பிரம்மாவினுடைய யாகத்துல இவாளும் ஒரு அங்கமாட்டம் கை கூப்பிட்டு சிரத்தையா காத்துட்டு இருக்கா. இப்போ யாகம் நல்லபடியா என்னன்னைக்கு என்னென்ன நடக்கணுமோ, இந்த காலத்துக்கு இந்த ஹோமம் நடக்கணும்னு ஆச்சரியமா யாகங்கள் எப்படி பண்ணணும்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதோ அந்த ஸ்ரௌத்த சாஸ்திரத்தின்படி யாகங்கள் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கு. யாகம் முடிகிற சமயம் ஒரு நாள் கார்த்தால பிராத சவண காலம்னு சொல்லக்கூடிய கார்த்தால சவண ஹோமம் பண்ணக்கூடியதான சமயத்திலே பிரம்மாவினுடைய யாகசாலையிலிருந்து பெருமாள் அவதரிக்க போறார். இது பெருமாளுடையதான அவதார கட்டம். ஸ்ரீமத் பாகவதத்திலே கண்ணனுடைய அவதார கட்டம் எப்படி விசேஷமோ, ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்ரீராமனுடைய அவதார கட்டம் எப்படி விசேஷமோ, அந்த மாதிரி அந்தந்த எம்பெருமான்களுடைய ஸ்தல புராணத்திலே அந்தந்த எம்பெருமான்கள் இந்த பூலோகத்திற்கு வந்து அவதாரம் பண்ணின கட்டம் அப்படின்றது ரொம்ப விசேஷம். அந்த வசந்ததான தேவப்பெருமாளுடைய அவதார கட்டம் இனிமேல் வரப்போறது. அது வர சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கெல்லாம் பிராப்தமாகும். எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.